ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சீலன் அகாடமி. நாங்கள் கண்டினியூவாக ஒவ்வொரு வீக்குமே சீலன் அகாடமியால் உங்களோட எல்லாரோட ஸ்கில்லையும் டெவலப் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டினியூவாகவே செஞ்சுட்டு வரோம். அப்போ அதில் நாங்கள் செய்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸுமே ஜஸ்ட் ஒரு நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஸ்கில்லை வச்சு உங்களுக்கு திரும்ப ஒரு ரிட்டர்ன் ஒன்று எடுக்கலாம். அதாவது நீங்கள் அதை படிக்கிறது மூலமாக உங்களுக்கான மெயினான தேவை, எல்லாருக்கும் இருக்கிற தேவை வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணணுன்ற ஒரு தேவை தான். அப்ப அதை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ற அப்படின்ற ஐடியாஸை தாருது, அதுக்கு தேவையான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி விடுறது, அதுக்கான சரியான பாத்வேயை காட்டுறதுக்கான ப்ரோக்ராம்ஸ் தான் நாங்கள் கண்டினியூவாகவே செஞ்சுட்டு வரோம். அப்ப இதுல நாங்க இன்டேட ப்ரோக்ராமும் இந்த சோஷியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இது மாதிரி நாங்கள் நிறைய எங்களுக்கு தெரியுமா இருக்கும். இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி நாங்க எப்படி ஏர்ன் பண்ணலாம், அந்த ஏர்ன் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்குது, நாங்க அதுக்கு ஏர்ன் பண்றதுக்கு தேவையான அந்த ஸ்கில்ஸை வந்து எப்படி நாங்க வந்து லேர்ன் பண்ணிக்கொள்ளணும், ரைட்? எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணலாம், எந்த மெத்தட்ல ஏர்ன் பண்ணலாம், ரைட்? எந்த மெத்தட்ல நாங்க ஒர்க் பண்ணணும், ரைட்? இந்த ஓர்டர்ஸ் எடுக்கிறது இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து எப்படி எடுக்கிறதுன்ற ரிலேட்டடா கம்ப்ளீட் ஐடியாவுமே நாங்க வந்து இன்றைக்கு தரப்போறோம். ஓகேவா? அப்ப இதுல வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ற மெத்தட்ல தான் நடக்க போகுது. அதாவது நான் மட்டும் பேசி தீர்றது இல்ல. நீங்களும் எங்களோட எங்கேஜ் ஆகி இன்றைக்கு பேசணும். ஓகே, அப்ப உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளம், இதுல ஜாயின் பண்ணிக்கிறவங்க இருக்கிற ஒவ்வொருத்தட்ட ப்ராப்ளமையா நான் வந்து உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த செஷன் வந்து போக போகுது. ஸோ ரைட், நாங்க டிரெக்டா எங்கட செஷன் உள்ளுக்கு நான் உங்களை வெல்கம் பண்ணிக்கொள்றேன். ஓகேவா? அப்ப இன்றைக்கு நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சோஷியல் மீடியா அப்படின்னா என்னன்ற ஒரு ஐடியா உங்க எல்லாருக்கும் இருக்குதா? சோஷியல் மீடியான்னு சொன்னா என்ன அப்படின்ற ஐடியா வந்து இருக்குதா அப்படின்னு நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. சோஷியல் மீடியான்னா என்ன? கொஞ்சம் செட்ல போடுங்க பாப்போம். சோஷியல் மீடியானா என்னன்றது. சோஷியல் மீடியாண்டா எல்லாரும் ஒரு இடத்துல எங்கேஜ் ஆகுறது, அதாவது எல்லாரும் ஒரு இடத்துல கெதர் ஆகுறது. அதாவது எங்களுக்கு போஸ்ட் போடுவோம் மேலும் அந்த போஸ்ட்ல பார்க்கவும் மேலும் நார்மல் உங்களோட லாங்குவேஜ்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி சொல்ல போனா ஒரு பிளேஸ் இருக்குது. இன்டர்நெட்ல இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு. அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நாங்களும் போஸ்ட் போடுவோம், மற்றவங்களும் போடுவாங்க. அவங்க போடுறது எங்களாலையும் பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கும் பார்க்கல மாதிரி இருக்கும் நாங்க போடுறதுனால. அப்ப அந்த டைம்ல வந்து அப்படி அந்த இடத்துல என்டர்டைன்மெண்ட்டுக்காக மக்களுக்கு எதிராகுவாங்க. அதே போல வந்து நாலேஜ் ஷேர் பண்ணி கொள்றதுக்காக எதிராகுவாங்க. அவங்களோட சர்வீசஸை ஷேர் பண்ணி கொள்றதுக்காக வேண்டி, கனெக்ஷன்ஸ் உருவாக்குறதுக்காக வேண்டி, இப்ப லிங்க்டின் அதே மாதிரி எல்லாம் வந்து ஒர்க் பண்றதுக்கு தேவையான விஷயங்களை அதுல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ப்ரொஃபஷனல் சைட்ல கனெக்ட் ஆகுறாங்க, ரைட்? ஃபேஸ்புக்ன்றது வந்து ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகுறதுக்காக வேண்டி நாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்றேன். அப்ப இதுல தான் அப்ப இந்த இடத்துல அதாவது பொதுவா நீங்க பாருங்க, நிறைய பிசினஸ் ஒவ்வொரு ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸா இருக்கலாம், நிறைய அஹ், அதாவது சூப்பர் மார்க்கெட்ஸா இருக்கலாம், ரைட்? அதாவது ஷோரூம்ஸ், இதெல்லாம் வந்து மெயினாவே நிறைய பேர் கூடுற இந்த டவுன் ஹால், ஒவ்வொரு ஒரு சிட்டில இருக்கிற டவுன் இருக்குது இல்லையா, இந்த டவுன்ல தான் அந்த அந்த ஒவ்வொரு பில்டிங் எடுத்து அதுல வந்து அவங்களோட பிசினஸ் செஞ்சுட்டு போவாங்க. ஒவ்வொரு ஒரு ஷாப்ஸ் கடைகள் எல்லாம் இருக்கலாம். எல்லாமே அந்த ஆட்கள், அதாவது இந்த ஆட்கள் கூடுற இடம் தானே மெயின் டவுன் சொல்லுவோம். அந்த இடத்துல தான் அவங்க பிசினஸ் செய்வாங்க. நிறைய பேர் அங்கனைக்கு வாரனால, நிறைய பேர் அங்க நடமாடுறனால, அதுக்குள்ளுக்கு நிறைய பேர் ஈக்கிறதுனால அங்கினத்துல தான் நாங்க வந்து எங்கட பிசினஸ் அதாக்குவோம். அப்ப அது எல்லாருக்கும் குயிக்கா ரீச் ஆகும், குயிக்கா இந்த பிசினஸ் நடக்கும். அதை விட இப்ப மெயினா சோசியல் மீடியாவுக்குள்ளுக்கு தான் நிறைய பேர் ஈக்குறாங்க. அதாவது ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல, டிக்டாக்ல, யூடியூப்ல அப்படின்னு சொல்லி நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல தான் எல்லாருமே இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல போயிட்டு நாங்களும் எங்கட பிசினஸ் செஞ்சாண்டா அங்கத்துல எங்களுக்கு ரெவன்யூ கூடுதலா கிடைச்சும் தானே. இதுதான் கான்செப்ட். அதாவது ஒரு டவுன்ல, அதாவது இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல உத்தர எடுக்கிறேன். அமானி நவாஸ், உங்களோட மெயின் ஹோம் டவுன் எங்க? அமானி நவாஸ் முர் ஹோம் டவுன். முறுத்தலாவ ஹோம் டவுன் இது. முறுத்தலாவ ஓகே, உங்களோட ஹோம் டவுன்ல ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சும்மா ஜஸ்ட் கூடுவாங்கன்ற ஒரு ஐடியா உண்டு இருக்குது இல்லையா? ஒரு
எக்ஸாம்பிள் ஒரு 10,000 பேர் ஐந்தால வந்து அந்த இடத்த க்ராஸ் பண்றோம். அவங்க பஸ்ல வந்து இறங்குறாக்கள், பஸ் ஏறி போறாக்கள், டவுனுக்கு போறாக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அன்னைக்கு க்ரௌட் வந்து கூடு முடிச்சுன்னா ஒரு அமௌண்ட் ஒன்று இருக்குது. பட் அதை விட இந்த சோஷியல் மீடியால ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து இப்ப நீங்க எக்ஸாம்பிள் உங்களோட ப்ரொஃபைல் உள்ளுக்கு போய் பார்த்தா விளங்கும் எத்தனை பேர் போஸ்ட் போட்டிக்கிறாங்க, எவ்வளவு வருதுங்க ஒரு நாளைக்குள்ளுக்கு. சரியா? அதுல இருக்கிற ஒவ்வொருத்தர வீடியோஸை பார்த்தல அந்த ஒவ்வொரு வீடியோக்குமே மில்லியன் கணக்கு வியூஸ் போயிட்டு. அப்ப மில்லியன் கணக்கான ஆட்கள் வந்து சோசியல் மீடியாக்குள்ளுக்கு எங்கேஜ் ஆகிட்டே இருக்கிறாங்க. அப்ப நீங்க இந்த ஜஸ்ட் ஒரு உங்களோட டவுன்ல போயிட்டு ஒரு ப்ராடக்டை விற்கிறத விட நீங்க சோசியல் மீடியால ஒரு ப்ராடக்டை வித்தா நிறைய பேர் அதை பாக்குறோண்டா இல்லையா, நிறைய பேர் வாங்குறோண்டா இல்லையா. இதுதான் நீங்க நேரத்துல சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்றது. நீங்க டவுன்ல போயிட்டு உங்களோட கடையை போட்டு அதுல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 1000 2000 பேர் க்ராஸ் ஆகுற மாதிரி இருக்கிற அந்த ஒரு ரோட்ல நீங்க ஷொப்பை போடுறதை விட சோசியல் மீடியா மூலமா உங்களோட ஷாப் ஒன்று இருக்குது, இப்படி இப்படியான சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்றேன் போல அந்த சோசியல் மீடியாக்குள்ளுக்கு வர ஆட்கள்ட வீதம் கூட. அதனால உங்களோட பிசினஸ் வந்து எவ்வளவு கேளுமோ அவ்வளவுக்கும் ரீச் ஆகும். இப்ப நான் இனத்துல செல்ல வரல, உங்களோட பிசினஸ மார்க்கெட் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிடலும், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. சோசியல் மீடியாவை சரியா யூஸ் பண்ண தெரியாத ஆட்கள், அவங்களோட பிசினஸ வந்து எப்படி மார்க்கெட் பண்ணணும்னு தெரியாத ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய ஏரியாக்குள்ளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எவ்வளவு பேர் ஆன்லைன் பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, ஒரு சர்வீசஸ் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அவங்களோட ஒர்க் ரிலேட்டட் நிறைய வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இவங்கள எல்லாரோட சோசியல் மீடியாவுமே ஒழுங்கா பிசினஸுக்கு ஏத்த மாதிரி ரன் ஆகுதான்னு கேட்டா இல்ல. சும்மா அவங்க போஸ்ட் போடுவாங்க. போஸ்ட் என்ன ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு போஸ்ட போடுவாங்க. பட் அதால சேல்ஸ் நோண்டு நடக்குதான்னு கேட்டா இல்ல. அதாவது சோசியல் மீடியாவுக்குள்ளுக்கு இப்படி சோசியல் மீடியா ஈரண்டா அதுல ஜஸ்ட் போஸ்ட தான் போடுவாங்களே தவிர, போஸ்ட் ஒன்ன போடுவாங்களே தவிர, சரியா, அதுக்கான சேல்ஸ் நடக்குதா? எங்களோட மெயினான கான்செப்ட் என்ன? ரெவன்யூ ஜென்ரேட் ஆகணும், ரெவன்யூ ஜென்ரேட் ஆகணும். சரியா? ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறேன்னு அது நடக்குது இல்ல. ஏ இந்த சோசியல் மீடியால போஸ்ட் பண்றாங்களே தவிர சரியான மார்க்கெட்டிங்க செய்யல. இந்த மார்க்கெட்டிங் ஒன்று நடக்குது இல்ல. இந்த மார்க்கெட்டிங் ஒன்று நடந்தா தான் அவங்க சரியா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. சோ நான் இனத்துல செல்ற விஷயம் என்னண்டா, இதுல நீங்க எங்கிருந்தாலும் சரி, உங்களுக்கு வீட்டில இருந்தே ஒர்க் பண்ணவுமே ரைட், ஹோம்ல இருந்து, ரைட்டா, உங்களோட ஹோம்ல இருந்து ஒர்க் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ஆபீஸ் ஒன்று மாதிரி தாக்கி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் சேர்ந்து ஒரு ஏஜென்சி ஒன்று மாதிரி நீங்களே ஒரு கம்பெனி ஒன்றை பில்ட் பண்ணலாம், ஒரு கம்பெனி ஒன்றை பில்ட் பண்ணலாம். ரைட்டா? இல்லாட்டி நீங்க பார்ட் டைம் ஒர்க் பண்ணி கொண்டு, ஏதாவது பார்ட் டைமா நைட் டைம்ல மட்டும் ஒர்க் பண்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒர்க் பண்ணி ஜஸ்ட் மொபைல் போன் மட்டும், அதாவது மொபைல் போன் மட்டும் உங்களுக்கு வச்சுக்கொண்டு நிறைய ஏர்ன் பண்ணலாம். அதாவது இந்த சர்வீஸ், அதாவது சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்ற இந்த சர்வீஸ யார் யாருக்கெல்லாம் இந்த சர்வீஸ் தேவைப்படுதோ, அதாவது பிசினஸ் செய்யறாங்களுக்கு அவங்களோட பிசினஸை பாக்குறதுக்காக டைம் இருக்கும். இந்த சோசியல் மீடியால சரியா எங்கேஜா வச்சுக்கொண்டு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் செய்யறதுக்காக டைமிங், பிசினஸ் செய்யறதுக்கு தான் அவங்களுக்கு டைம் போகுமே தவிர சோசியல் மீடியாக்குள்ளுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ சோசியல் பிரசன்ஸ் வந்து அவங்கள்ட்ட சைட்ல பெருசா ஈக்காது. நீங்க என்ன செய்யுங்கண்டா, உங்களோட ஃப்ரீ டைமையோ இல்லாட்டி நீங்க உங்களோட டெய்லி இருக்கிற ஒரு 8 ஹவர்ஸோ இல்ல 10 ஹவர்ஸையோ 8 to 10 ஹவர்ஸோ வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களோட பிசினஸை வந்து நீங்க மார்க்கெட் பண்ணி கொடுக்குறது, சோசியல் மீடியால சரியா போஸ்ட் பண்ணி கொடுக்கறது, அதை பூஸ்ட் பண்றது, அதுல ரன் பண்றது, கண்டென்ட்டை சேல்ஸ் ஓரியன்டா போடுறது, அதுல இந்த ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற மாதிரி போடுறது. ஸோ இந்த மாதிரியான எப்படி இதெல்லாம் செய்யறது நீங்க படிச்சா உங்களுக்கு ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். அதை எப்படி நீங்க படிக்கணும், எந்த மெத்தட்ல அதெல்லாம் ஏர்ன் பண்ணலாம்ன்றது தான் நாங்க வந்து இன்னைக்கு பார்க்க போறது. ரைட்டா? இந்த மெத்தடை தான் நாங்க பார்க்க போறோம். அப்ப நான் படிச்ச வேண்டிய விஷயத்த நான் ஈஸியாவே சமரைஸ் பண்ணி சொல்லிட்டு, பேசிக் சமரையை நான் இப்பதே சொல்லிட்டு நாங்க என்ன படிச்ச போறோம்ன்றது. நீங்க ஏர்ன் பண்ண போறீங்க. ரைட்டா? சரியா? ஏர்ன் பண்ண போறீங்க. ரைட்? ஏர்ன் பண்ண போறீங்க. இப்போ நீங்க ஏர்ன் பண்றேன்னு சொன்னால் இதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டா, இன்வெஸ்ட் பண்ணணுமா? உங்கள்ட்ட எப்படி இருக்குது? ஜஸ்ட் நான் சின்ன விஷயத்த வச்சு கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வருமா? நான் கேட்கிறேன், இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்றதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வருமா? சொல்லுங்க பாப்போம். தேவையில்ல. ஏன்? சோசியல் மீடியான்றது ஃப்ரீ, எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். அப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணித்தான் வேலை செய்யணும்ன்றது ஒன்று இல்ல. நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ண போறது என்னன்னு சொன்னா, உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ண போறீங்க ஒர்க் பண்றதுக்காக. பட் நீங்க இன்வெஸ்ட் ஒன்று பண்ணணும் எதுக்குன்னு சொன்னா, இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்க
படிச்சுறதுக்காக வேண்டி உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ அதுக்கான ஒரு வெளிவு ஒன்று இருக்குது. அது ஒரு அமௌண்டா இருக்கலாம், உங்களோட ஹார்ட் ஒர்க்கா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்த நீங்க இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு பெஸ்டாவே ஒர்க் பண்ண இயலும். அதாவது எல்லாருக்கும் ட்ரோ பண்ணலாம். நான் சொல்றேன், எல்லாராலையும் ட்ரோ பண்ண இயலும். எக்ஸாம்பிள் உண்டு, சரியா? எல்லாராலையும் ட்ரோ பண்ணலாம். உங்களுக்கு ஒருத்தர்ட ஃபேஸை பார்த்து வரையலும் அப்படின்னு வைங்களேன். ஆனா எல்லாருக்கும் ரியலா வரையலாம். ரியலிஸ்டிக்கா பாக்குற மாதிரி வரல. எனக்கு இப்ப ஃபேஸ் ஒன்று வரையலுண்டா ஃபேஸ் எப்படிங்க, இப்படி ரெண்டு கண் வரும், ஒரு மூக்கு வரும், இப்படி வாய் ஒன்று வரும், ஒரு தலை ஈகுது, காது ஈகுது, முடி ஈகுதுன்னு சொல்லி எனக்கு வரையலாம். எனக்கும் ஃபேஸ் ஒன்று வரையல மேலாமையில. ஆனா இது வந்து யாரு சொல்லுற போல ரியலிஸ்டிக் ஆயிக்குதா? இல்ல. அப்ப எனக்கு ஈக்க வேண்டிய ஸ்கில் என்ன? ஒரு விஷயத்த பெர்ஃபெக்டா செய்யற ஸ்கில். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கிறது எல்லாருக்கும் செய்யலாம். ஆனா நீங்க அதை பெர்ஃபெக்டா செய்யணும்னு சொன்னால் கட்டாயமா இந்த ஸ்கில்ல வந்து படிச்சணும். ஸ்கில்ல வந்து நீங்க லேர்ன் பண்ணணும். பெஸ்டான ஒரு வேலை தான் நீங்க லேர்ன் பண்ணணும். ஸோ இதுக்காக வேண்டி தான் நான் இன்றைக்கு ஐடியாவை உங்களுக்கு தாரது. அதாவது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் என்ன, நாங்க வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல, அதாவது இதுல பாருங்க, ஃபேஸ்புக் இருக்குது, சரியா? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப், அதே போல லிங்க்டின். இது எல்லாமே இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் இல்லாம இங்க வந்து நிறைய போட்டிக்கிறேன். மெசேஞ்சர் இருக்குது, டெலிகிராம் இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஸோ அதே போல இன்னத்துல பின்ட்ரெஸ்ட் இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சோஷியல் மீடியாவுக்கு. அப்ப இதுல நான் எங்களுக்கு தெரிஞ்சது, நாங்க வந்து மெயினா ஒர்க் பண்ண போறது இந்த கேட்டகரிகளுக்கு தான். சரி, இந்த கேட்டகரிகளுக்கு தான் நாங்க வந்து ஒர்க் பண்ண போறது. அப்ப இதுல நாங்க மெயினா இந்த சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ற வந்து அட்டென்ஷனை வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு. அதாவது நான் இப்படி ஒரு சர்வீஸ் செய்யறேன், என்கிட்ட இந்த மாதிரியான பிசினஸ் எல்லாம் நான் வந்து ப்ரொவைட் பண்றேன், என்கிட்ட இந்த ப்ராடக்ட் வாங்கலாம், என்கிட்ட இந்த மாதிரியான நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அட்டென்ஷனை வந்து கிரியேட் பண்றதுக்காகவே இந்த சோஷியல் மீடியா வந்து நாங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோஷியல் மீடியா மூலமா எங்களுக்கு நம்பிக்கையா வர வச்சிடும். எங்கள்கிட்ட இவ்வளவு பேர் இந்த ப்ராடக்டா வாங்கிக்கிறாங்க, இவ்வளவு பேர் இந்த சர்வீஸ் வந்து எடுத்திக்கிறாங்க, நாங்க இத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறோம், இவ்வளவு குவாலிட்டியான விஷயங்கள் எங்கள்கிட்ட இருக்குது, ரைட்? எங்கள்கிட்ட இவ்வளவு ஃபாலோவர்ஸ் ஈக்கிறாங்க, ரைட்டா? அப்ப அதே போல அந்த மாதிரி ட்ரஸ்டையும் இந்த சோஷியல் மீடியா மூலமா நாங்க பில்ட் பண்ண வேண்டி இருக்குது. அதே போல லீட்ஸ். இந்த லீட்ஸ்னு சொல்றது என்ன தெரியுமா? எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்து ஹாபிட். ஓகே, ஹாபித் வந்து ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாரு. என்னண்டா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சர்வீஸ் வைங்களே. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்து ஒரு சர்வீஸ் நீங்க ஹாபிட் ப்ரொவைட் பண்ணிக்கிற. ஸோ நீங்க வந்து இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்றேன்னு சொன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து போடுறேன், ஹாபித் இப்படி தான் நீங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லி நான் போஸ்ட் ஒன்று கண்டு, உங்களோட எப்படியோ தெரியவே டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் செல்லில் மாட்டி கேட்டா, ஏன்டா நீங்க வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க, உங்களோட வாட்ஸ்அப்புக்கு என்ன மெசேஜ் வருது. ஸோ நான் ஒரு லீட் விளைஞ்சா, என் கான்டாக்ட் நம்பர் மூலமா நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கிறேன் உங்களோட நம்பருக்கு. ஸோ நான் ஒரு லீட். அதே போல நிறைய பேர் நிறைய பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க தானே. ஒருத்தர் ஒரு க்ளோத்திங் செய்யறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இனத்துல வந்து நுஷ்ரா முபி, நீங்க வந்து ஒரு க்ளோத்திங் பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. சில லக்ஸரி க்ளோத்ஸ் வந்து நீங்க தாக்குறீங்கடா, உங்கள்ட்ட ஒரு கேர்ள் வந்து மெசேஜ் பண்றா, உங்களோட க்ளோத்திங் ரிலேட்டடான ஐடியா வந்து எவ்வளவு பிரைஸ் எல்லாம் போகுது, என்னென்ன டிசைன் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் உங்களோட கேட்டலாக் அனுப்புங்களே என்ன சொன்னா நீங்க அனுப்புறதானே. ஸோ அந்த கேட்டலாக் அனுப்புங்கன்னு கேட்கிறா கழிக்கிற இல்லையா, உங்களோட சர்வீஸ் ரிலேட்டடா இன்கொயரி பண்ணுவாங்க. இவங்க எல்லாரும் லீட்ஸ்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப நீங்க போடுற போஸ்ட் ஒன்று மூலமா ஜஸ்ட் ஒரு போஸ்ட போட்டேன்னு சொல்லி அதை அவங்க பார்த்து லைக் பண்ணிட்டு போயிட்டா அது வந்து லீட் இல்ல. அது வந்து ஜஸ்ட் எங்கேஜ் ஆகிக்கிறாங்க. உங்களுக்கு உங்களை பத்தி விருப்பம், ஓகே, உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராடக்ட் ரிலேட்டடா விருப்பப்படுறாங்க, இது நல்லா இருக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. பட் அவங்க வாங்கணுன்ற மைண்ட் செட் அது இல்லை. ஸோ நாங்க எப்பவுமே வாங்கணுன்ற மைண்ட் செட்டோட அவங்களை எங்களோட பேச வச்சணும். ஸோ லீடை ஜென்ரேட் பண்ணணும், எங்களோட பேச வச்சணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கு நாங்க என்னென்னத்தை செய்யணும், எந்த மாதிரியான போஸ்ட போடணும். சும்மா ஒரு போஸ்ட போட்டான்னு சொல்லி இந்த லீடா வராது. ஸோ லீட் வாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மெசேஜ் பண்ண வச்சுறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்து இதை வந்து கிரியேட் பண்ண வேண்டி போடுற போஸ்டா இருக்கலாம், கண்டென்ட் இருக்கலாம், எல்லாம். அதே போல நீங்க ஜஸ்ட் அவங்க மெசேஜ் பண்ணன்னு சொல்லி அவங்க வாங்குவாங்களா? இல்ல, அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ நீங்க வாங்க வச்சணும்னு சொன்னா, அவங்களுக்கான அதை விற்கணும், அவங்கள கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயம் இதுல நாங்க வந்து ஈக்குது, ரைட்? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு போட்காஸ்ட்ல பார்த்த விஷயத்தை அதே நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவேன் லாஸ்டா நடந்த சில செஷன்ஸ்ல. ஒரு குதிரை ஈக்கிற, அந்த குதிரைய ஒரு பொன், அதாவது தண்ணி ஈக்கிற ஒரு இடத்துல, சரியா, இது தண்ணி ஈக்கிற இடம். நாங்க என்ன செய்யறோம், இந்த குதிரைய வந்து ஒரு பர்சனா நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த குதிரை இப்படித்தான், இங்க ஒரு பொண்டி இருக்குது,
ஸோ இதுல குடிச்சாண்டா இதுல தண்ணி குடிச்சா தாகம் போகும் அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு வர வச்சிரு. இன்னைக்கு வர வச்சிரு. ஸோ அதுக்கான வேலையெல்லாம் தான் நாங்கள் இதில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல செய்யறது. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை குடிச்ச வச்சுறது தான் இந்த சேல்ஸ். அவருக்கு அதை குடிச்ச வச்சிருது. ஸோ இந்த மாதிரியான வேலையை தான் நாங்கள் வந்து செய்ய போறோம் இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலம். ஓகேவா? ஒரு பிசினஸுக்கு தேவையான எல்லாமே அந்த பிசினஸ் ரிலேட்டடா அட்டென்ஷனை கிரியேட் பண்ண போறோம், அந்த பிசினஸ் ரிலேட்டடா ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ண போறோம், அது மூலமா லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண போறோம், அப்புறம் சேல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். இப்போ இந்த வேலையை தான் நாங்கள் செய்ய போறோம் இந்த எங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஃபேஸ்புக்ல, சரி, இன்ஸ்டாகிராம்ல, டிக்டாக்ல, யூடியூப்ல, லிங்க்டின்ல எல்லாமே, சரி, எல்லாத்துலயும் நாங்கள் இதை தான் செய்ய போறோம். அப்போ இதுல நாங்க பார்க்க வேண்டிய முதலாவது விஷயம் வந்து ஃபேஸ்புக்ல வந்து லோக்கல் பிசினஸ் ரீச், அதாவது எல்லாருக்குமே இது வந்து போகும். இன்ஸ்டாகிராம் மூலமா விஷுவல் பிராண்டிங் ஒன்றை கிரியேட் பண்ணிடும். டிக்டாக்ல இருந்து குயிக்கா வைரல் ஆகலாம், குயிக் க்ரோத்திங், சரியா? யூடியூப்ல வந்து நாங்க லாங் டேர்ம் இன்கம், இப்ப இன்றைக்கு போட்டோம்னு சொல்லி உடனடியா வர போறல, வித் நாள் டைம் ஒன்று எடுக்கும், அது போல இன்கம் அதுல இருந்து ஜென்ரேட் பண்ணிருமா இருக்கும், ஆனா வந்து கொண்டே இருக்கும் இன்கம். லிங்க்டின்ல இருந்து ப்ரொஃபஷனலான கிளையன்ட்ஸ் எங்களுக்கு எடுக்கலாம். நீங்க சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றேன்னு சொன்னா ப்ரொஃபஷனல் கிளையன்ட்ஸ் எடுக்கலாம். இப்ப கிளையண்ட் சைட் பார்க்க போனாண்டா சில கழிப்பாங்க ஒரு 1000 ரூபாய் ப்ராடக்ட்னு வைங்களேன், நீங்க வந்து சர்வீஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ண, அந்த சர்வீஸுக்கு நீங்க 1000 ரூபாய் சார்ஜ் பண்றேன்டா, அந்த 1000 ரூபாய் வந்து தந்து கொள்ள இயலாம 500 ரூபாய்க்கு தாங்களே, 100 ரூபாய்க்கு தாங்களேன்னு சொல்லி கேட்டு 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 இப்பாங்க. இவங்களை தவிர 1000 சொன்னா ஓகே, 1000 தான் பிரைஸ்னு சொன்னா ஓகே, 1000ல உங்களுக்கு 1500 நான் தர ரெடி, எனக்கு பெஸ்டா ஒர்க் செஞ்சு தாங்கன்னு சொல்றாக்கள் வந்து இருக்கிறது இந்த லிங்க்டின்ல. ஏன்னா அவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல், கொஞ்சம் எடுக்கேட்டடான ஆக்கள். ஓகே, அவங்க எல்லாம் ஒரு பிசினஸ் ஒரு ஒர்க் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறவங்க ஆயிக்கலாம், இல்லாட்டி ஒரு பிசினஸ் ஒன்று ரன் பண்ணி கொண்டிருக்கிறவங்க ஆயிக்கலாம், பெஸ்டான எம்ப்ளாயிஸ் ஆயிக்கலாம், ரைட்? இல்லாட்டி பெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆக்கள் தான் இந்த இதில் இருக்கிறது, ரைட்? உமர் சார், நான் உங்களுக்கு ஃபுல்லாக அப்டேட் பண்றேன். நான் ரீல் எடிட் பண்றது எல்லாம் எவ்வளோ எடிக்கலும் அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நான் கடைசிக்கு உங்களுக்கான கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்றேன். ஓகேவா? அப்ப கீ கான்செப்ட் வந்து என்னன்னு சொன்னா, சோஷியல் மீடியான்னு சொல்றது வந்து போஸ்ட் பண்றதுக்கு மட்டும் இல்லை. நீங்க உங்களோட போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவீங்க, அது மூலமா உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுதுண்டா இல்ல, அது போஸ்ட் பண்றதுக்கு மட்டும் இல்லை. சோஷியல் மீடியான்றது எங்களுக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலமா ஒரு கஸ்டமரோட எங்கள்கிட்ட பை பண்ண வச்சுறதுக்கான ஒரு சிஸ்டம் ஒன்று அதுல பில்ட் பண்ணிடுமா இருக்கு. ஸோ சோஷியல் மீடியாவை நாங்கள் யூஸ் பண்ண போறது ஏர்ன் பண்றதுக்காக, ரைட்டா? நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ண போறீங்க. சோஷியல் மீடியா மார்க்கெட் பண்ணி கொடுக்குற சர்வீஸை தான் நீங்க எல்லாரும் இதில் ஜாயின் பண்ணிக்கிறவங்கல்ல எல்லாருமே இதைத்தான் நீங்க வந்து செய்ய போறீங்க, சரியா? ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று மட்டும் இருந்தா போதும், அதுக்கேற்ற மாதிரி நான் எப்படி எப்படி எல்லாம் செய்யலாம்னு சொல்லி நான் ஃபுல் ஐடியாவையும் தரேன். உங்கள்ட்ட இருக்கிற மற்ற ஸ்கில்ஸையும் கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கொள்ளணும், சரியா? உங்களுக்கு ஒவ்வொருத்தர்டையும் இருக்கிற ஸ்கில்ஸ், ரைட்டா? நான் ஒன்று நான் உங்கள்கிட்ட கேட்பேன் அதை. எனக்கு எதுக்கும் செட்ல, சரியா, செட்ல வந்து போட்டு வைங்க. ஐஷா சுல்தான், அதே போல அமானி நவாஸ், அம்னா, திலோஷி, இல்மா, ஜாசிம், ஹாபித், இப்படிந்து ஃபுல்லாவே கீழே வர எல்லாருமே, நான் ஜைனப் நலீம்ல இருந்து நான் ஃபுல்லாவே எல்லார்ட்டையுமே சொல்றேன். உங்கள்கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குதுன்றது எனக்கு பிரைவேட்டா போடுங்க. செட்ல வந்து கொஞ்சம் பிரைவேட்டா போட்டா பெட்டர். நீங்க இதா போடாம செட்ல போடுங்க, பிரைவேட், எனக்கு மட்டும் விளங்குறதுக்கு, எல்லாருக்கும் இல்ல, எனக்கு மட்டும் விளங்குறதுக்கு. உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு, அதாவது டிஜிட்டல் ஸ்கில்ஸா இருக்கலாம், சாஃப்ட் ஸ்கில்ஸா இருக்கலாம், வொகேஷனல் ஸ்கில்ஸா இருக்கலாம். இப்போ டிஜிட்டல் ஸ்கில்ல நல்லா டிசைன் பண்ணிடும், எடிட் பண்ணிடும், எனக்கு ஏஐ எல்லாம் நல்லா யூஸ் பண்ண தெரியும், நல்லா ப்ரொம்ப்டால நான் வந்து நானா கொடுப்பேன், ரைட்? அதே போல நல்லா கண்டென்ட் ரைட் பண்ணுவேன், ரைட்டா? சிங்கள நல்லா ஏலும், எனக்கு அதுல தமிழ், இங்கிலீஷ் ஏலும், வேறு வேறு லாங்குவேஜஸ் ஏலும், அதுகள் மாதிரி. அப்படி இல்லாமல் சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல நல்லா நான் பேசுவேன் எல்லாரோடையும், எனக்கு ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்றது எனக்கு பிரைவேட் செட்ல போடுங்க. பப்ளிக் இல்லாம எவ்ரி ஒன் கொடுக்காம என்னைய மட்டும் டெக் இதாக்கி பிரைவேட் செட்ல எனக்கு எல்லாரும் எனக்கு அனுப்பும், சரியா? உடனடி இப்போதே அனுப்புவீங்க, நான் ஒன்றா பாக்குறேன். ஓகே, அப்ப சோசியல் மீடியா ஏன் மிச்சம் பவர்ஃபுல் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாவே தெரியுமா இருக்கும். இந்த சோசியல் மீடியான்னு சொல்றது வந்து பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், சரியா? நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு யூஸ் பண்ண அன்லிமிட்டட் ஆடியன்ஸ் அதுல இருக்கு, லிமிட் பண்றது இல்லை. இப்ப நீங்க வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு மாவனல்ல டவுன் சொன்னா, மாவனல்லையே சுத்தீராக்கள் தான் மெயினா டவுன்ல வந்து நடமாடுவாங்க, ரைட்? மாவனல்லைய க்ராஸ் பண்ணி போறாங்க, கெண்டியில இருந்து கொழும்பு போறாங்களோ எப்படியோ தான் இந்த மாவன டவுனை க்ராஸ் பண்ணி போவாங்க, யாரும் வீட்டுல இறங்குறது இல்லை பஸ்ல இருந்து. இப்ப மாவனல்லையே சுத்திக்கிறவங்க மட்டும்தான் இதுக்குள்ளுக்கு வந்து போவாங்க. ஆனா சோசியல் மீடியான்னு சொல்ற அன்லிமிட்டட் ஆடியன்ஸ், அதாவது இந்தியா லீராக்கள் கூட உங்களோட வீடியோவை பார்ப்பாங்க, ரைட்? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல போனா,
ஸோ நீங்க இங்கிலீஷ்ல கண்டென்ட் போடுறேன்டா இங்கிலீஷ் பேசுற அந்தந்த ஒவ்வொரு கண்ட்ரிஸ் இருக்கும். அரபிக் போடுறேன்டா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ எல்லா ஆடியன்ஸுமே அதுக்குள்ள கீக்குறாங்க. அன்லிமிட்டெட் ஆடியன்ஸ், கேர்ள்ஸ் மட்டும் இல்ல, பாய்ஸ் மட்டும் இல்ல, எல்லாரும். ஓகேவா? ஸோ அதே போல அன்லிமிட்டடான ஆடியன்ஸ் இதுக்குள்ள கீறன்றனால எங்களால ஈஸியா ஒரு பிசினஸை வந்து குயிக்கா மார்க்கெட் பண்ணிக்கொள்ளுமா இருக்கு. ரைட்? அதே போல எல்லா பிசினஸுமே இப்ப வந்து ஆன்லைன் விசிபிலிட்டிக்கு வந்து டிபெண்ட் ஆகிக்கிறாங்க. ஏண்டா இப்ப ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டீரன்னு சொன்னா, ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டீரண்டா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கட ஏஜ், நான் எக்ஸாம்பிளுக்கு எங்கட ஏஜ் வந்து ஒரு 24 இருந்து இப்போ இதில் ஜாயின் பண்ணிக்கிறவங்க எப்படியும் ஒரு 18 to 25 உள்ளீங்க இல்லையா, இன்க்ளூட் மீ. ஓகே, 25 இல்லைனா 24. ஓகே, அப்ப இதுக்குள்ளுக்கெல்லாம் இந்த ஏஜ் கேப் உள்ளுக்கு இருக்கிறவங்க இருந்த ஒரு பிசினஸ் செய்யறாங்கன்னு சொன்னா இந்த ஏஜ் கேப் உள்ளுக்கு இருக்கிறவங்க பெருசா பிசினஸ் செய்யறதுக்கான சான்சஸ் குறவு. ஓகே, ஸோ இதுல யாராலும் பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்காங்க இருக்கிறாங்களா 18 to 24 25 அந்த கேப் உள்ளுக்கு யாராலும் பிசினஸ் நான் ரன் பண்ணிக்கிறேன் இப்ப அப்படின்றவாங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். நான் பிசினஸ் ஒன்று ரன் பண்ணிக்கிறேன்றவாங்க இது லீப்பாங்க. ஓகே, என்னன்னு சொன்னா ஒரு 35 அது அந்த ஏஜ் கேப் உள்ளுக்கு வர இல்லாட்டி வந்து ஒரு 25க்கு மேலிக்கிற சில ஆட்கள் தான் இப்ப வந்து பிசினஸ் உள்ளுக்கு வாராங்க. பிசினஸ் உள்ளுக்கு வாராங்க. ஸோ அதுக்கு முந்திக்கிற ஆட்கள் வந்து பிசினஸ் செய்யறான்னு சொன்னா செய்யறதுக்கான இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் வந்து ட்ரை பண்றாங்க பிசினஸ் உள்ளுக்கு வாரதுக்கு. பட் நிறைய பேர் வந்து அதை சக்சஸ் பண்ணி மீக்குறாங்க. என்னன்னு சொன்னா அவங்க இந்த விஷுவல், அதாவது இந்த ஆன்லைன் விசிபிலிட்டி அவங்களுக்கு கூடுதலா இருக்கிறதுனால. ரைட்டா? அப்ப இதுல 40 35 40 பிளஸ் சீக்கிரம் வாங்கிக்கிறாங்க தானே. இதுல வந்து இப்போ ஆல்ரெடி பிசினஸ் முந்திலிருந்தே செஞ்சு கொண்டு வாராங்க. இவங்க இல்லையாம இருக்கலாம், சோசியல் மீடியால ஒரு நாலேஜ் வந்து இல்லாதவங்களா இருக்கலாம். இவங்க எல்லாரும் வந்து என்னன்னு சொன்னா இந்த ஆன்லைன் பிரசன்ஸ் வந்து அவங்கள்ட்ட இல்ல, பிசினஸ் செய்யறாங்க. ரைட்டா? அப்ப இவங்க எல்லாரையும் உங்களுக்கு வந்து ஈஸியா டார்கெட் பண்ணலாம். சம்டைம்ஸ் ஆன்லைன் பிரசன்ஸ்ல இருந்து அவங்க வந்து வேற லெவல்ல நாலேஜ் உள்ள ஒருத்தரா ஈக்கலாம். சரியா? வேற லெவல்ல நாலேஜ், எல்லாம் டிஜிட்டல் சைட்ல எல்லா நாலேஜுமே இருக்குது. ஆனா அவருக்கு இதை எல்லா வேலையும் செய்யலுமா, அவருக்கும் வந்து சோசியல் மீடியாவையும் பார்த்துக்கொண்டு அதே போல வேற வேற வேலையும் செஞ்சுக்கணும், அவங்களோட பிசினஸையும் பார்த்துக்கணும் செய்யறதுக்கு டைம் இருக்காது. ஆனா என்ன நடக்கணும்னு சொன்னா கட்டாயமா நீங்க அவங்களையும் டார்கெட் பண்ணி உங்களோட டைம் நான் சேவ் பண்ணுறது, உங்களோட வேலையை நான் செய்யறேன், விஷயம் இல்லை, உங்களோட ஐடியாஸ் தாங்க அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே இதுல டார்கெட் பண்ணலாம். ஆல்ரெடி நாலேஜ் ஈக்கிறவங்க, நாலேஜ் இல்லாதவங்க, ஸோ அவங்களோட டைமை இதாக்கி கொள்றதை நாங்கள் அவங்களுக்கு எங்களோட சர்வீஸை ப்ரொவைட் பண்றவங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க, அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்றதுக்குன்னு சொல்லி நிறைய மெத்தட்ல வந்து இதாக்கலாம். ஏன்டா எல்லாருமே இப்ப சோஷியல் மீடியாக்குள்ளுக்கு தான் வந்து அவங்களோட பிசினஸை வந்து மார்க்கெட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ரைட்டா? ஸோ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கை விட இது வந்து சீப். நான் ஒரு போஸ்டர் உண்டை ஒவ்வொரு பிரிண்ட் பண்ணிக்கொண்டு போய் ஒவ்வொரு ரூட்லயே கொடுத்துட்டு வரதுக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல வந்து குரூப் ஒன்ல ஷேர் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் போயிடும். ஒரு 1024 பேருக்கு ஒரு குரூப்ல ஷேர் பண்ணா எனக்கு அனுப்பிடும் ஜஸ்ட் 1 கிளிக்ல. அதுவே ப்ராட்காஸ்ட் பண்ணு சொன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் வியூஸ் வந்து ஒரு 500 பேர் பாக்குறேன்னு வைங்களே, அந்த 500 பேருக்குமே நீங்க ப்ராட்காஸ்ட் பண்ணான்னு சொன்னா பர்சனலா போகும். அந்த 500 பேர் வந்து இப்ப நீங்க எக்ஸாம்பிள் இது சரியா, எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க உங்களோட கான்டாக்ட்ல ஒரு 500 பேர் இல்லைன்னு வைங்களேன், ஒரு 200 வச்சுக்கோங்களேன் சும்மா. இப்ப நீங்க க்ரோ ஆயிட்டு வராக உங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து பெருசா இருக்காது, சில ஆக்களுக்கு கூடுதலாயிருக்கும், 1000க்கு மேல பேத்திக்கும். ஒரு 200 பேரோட கான்டாக்ட்ஸ், உங்களோட 200 பேர் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க. சரியா? ஒரு 200 பேர் ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க. அந்த 200 பேருக்கும் நீங்க ப்ராட்காஸ்ட், உங்களோட நம்பர் யாரு சர்வ் பண்ணிக்கிறோ அவங்களுக்கு மட்டும் தான் ப்ராட்காஸ்ட் போகும், இல்லாட்டி போகாது. அப்ப அந்த 200 பேருக்கும் நீங்க வந்து பர்சனலா அனுப்பி அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போட வச்சாண்டா அவங்க எல்லாருடையுமே, அவங்கள ஒரு 200 பேர்ல 100 பேர் ஸ்டேட்டஸ் போட்டேன்னு வைங்களேன், 100 பேர் ஸ்டேட்டஸ் போட்டாங்க. ரைட்டா? அப்ப உங்களுக்கு ஐந்துல 20,000 வியூஸ் உங்களுக்கு ஈஸியா தாய்கொழில் இருக்கு. சரியா? 20,000 வியூஸ் வந்து உங்களுக்கு தாய்கொழில். ஓகே, அதாவது 20,000 வியூஸ் என்ன, ஜஸ்ட் ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போட்டு அப்படி போறனால. ரைட்? அப்ப அந்த 200 பேர்ல இருந்து உங்களுக்கு 20,000 பேருக்கு வந்து குயிக்கா ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக்லயே உங்களுக்கு வந்து வியூஸை கூட்டி கொள்ளிடும். அப்ப 20,000 போஸ்டர்ஸ் நீங்க பிரிண்ட் பண்ணி 20,000 பேர்ட்ட கையில போய் கொடுத்துட்டு வரதுக்கு இது வந்து உங்களுக்கு ஈஸி தானே. அப்ப அந்த 20,000 பேர்ல இருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சரி 20 பேர் கன்வெர்ட் ஆகி உங்களோட ப்ராடக்டை வாங்கினேன்னு சொன்னா ஜஸ்ட் 1 கிளிக்ல, சரியா, 1 கிளிக்ல 20 பேர் அவனோட ப்ராடக்டை வாங்கினாண்டாலும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு 1000 ரூபாய் வச்சு உங்களுக்கு 20,000 ரூபாய் குயிக்கா ரிட்டர்ன் ஆகிடுது.
விளையா. அப்ப இப்படி ஒரு 100 பேர் உங்கள்ட்ட வந்து இன்கொயரி பண்ணன்னு சொன்னா அதுல 10 பேர் கட்டாயமா ப்ராடக்டை வாங்குவாங்க. ரைட். அப்ப இந்த இன்கொயரிஸை வந்து நாங்க கூட்ட கூட்ட எங்கட செல்லிங் ரேட்டும் கூடும். அப்ப இதுக்கேற்ற மாதிரி நாங்க எப்படி ஒர்க் பண்றோன்றது எல்லாம் தான் நாங்க இதுல வந்து பார்க்க போறோம். ரைட். அப்ப ஜஸ்ட் ஒரு மொபைல் போன் இருந்தாலே போதும் உங்களுக்கு பிசினஸ் செய்யலாம். ஓகேவா? அப்ப இங்கினத்துல கட்டாயமா இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்களுக்கு நாங்க ஒரு அட்டென்ஷன் எப்படி கிரியேட் பண்ண போறோம், அதாவது சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி ஒரு பிசினஸ்க்கான அட்டென்ஷன் எப்படி நாங்க கிரியேட் பண்ண போறோம், அதிலிருந்து என்கேஜ்மெண்ட்டை நாங்க வந்து எப்படி உருவாக்க போறோம். ஒன்று அவங்க லைக் பண்றது, எங்களை ஃபாலோ பண்றது, எங்களுக்கு மெசேஜஸ் பண்றது, ரைட், லீடா கன்வெர்ட் பண்றதுக்குன்னு சொல்லி அப்புறம் அவங்களோட நம்பிக்கையை நாங்க எப்படி வளர்க்க போறோம், அப்புறம் நாங்க எப்படி நம்பிக்கை மூலமா அவங்களோட ப்ராடக்டை அவங்களுக்கு நாங்க விற்க போறோம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட இன்கம் மெத்தடா இருக்குது, இன்கம் லாஜிக்கா இருக்குது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்குள்ளுக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் போட்டிக்கிறேன். சலூனுக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இதோட போட்டால் அதில் நாங்கள் நிறைய இதுகள் போடுறதுனால புக்கிங்ஸ் வந்து கூடுதலாக வரும். சரியா? ஒரு ஷாப் வந்து ரீல்ஸ் போடுறதுனால எங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து அதை பார்த்து 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 நிறைய பேர் அவரோட என்கேஜ் ஆகி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. ரைட். ஸோ இது தான் முக்கியமான கான்செப்ட். ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல வந்து நாங்கள் எப்படி எல்லாம் ஏர்ன் பண்ணலாம்ன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தாரேன். சரியா? எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ரைட். ஒன்னாவது ஃப்ரீலான்சிங். இது லீக்கிறவங்க நீங்க இந்த மொத்தத்துல டிபெண்ட் ஆக தேவையில்ல, யாருலயுமே டிபெண்ட் ஆக வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. நீங்க ஜஸ்ட் ஒரு மொபைல் போன் இருந்தாண்டா உங்கள சுத்தி இருக்கிறவங்கல்ல பிசினஸ் செய்யறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இப்ப எனக்கு இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து கண்டினியூவா போஸ்ட் போட்டு போகணும். எந்த பர்சனல், சரியா, எந்த பர்சனல் இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் வந்து போஸ்டர் எல்லாம் போட்டு கொண்டு போகணும். அதில் கமெண்ட்ஸ் அதெல்லாம் வருது. ஸோ அதுக்கு ரிப்ளை பண்றது ஆட்டோமேஷன் இப்போதே போடல, எனக்கு அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளல. அதே போல நான் கண்டினியூவா ரீல்ஸ் எல்லாம் தாக்கி போடணும். ஸோ எனக்கு எடிட் பண்றதுக்கு எல்லாம் டைமும் இல்லை. ஸோ அதனால நான் என்ன செய்கிறேன்டா, எனக்கு ஒரு தர வச்சு கொண்டிருக்கிறேன். மந்த்லி ஒரு சிலர் அமௌண்ட் ஒன்று கொடுத்து நான் வச்சு கொண்டிருக்கிறேன். அவருக்கு மந்த்லி ஒரு 25,000 ரூபாய் கொடுக்குறேன். எனக்கு ஒரு நாளைக்கு ஒருக்கா ரீல்ஸ் எல்லாம் வரும். ஆல்ரெடி செஞ்சு வச்சதுக்கான சரியா கவர் இமேஜஸ் எல்லாம் அவரே ஏஐல போட்டு ஜென்ரேட் பண்ணி செஞ்சு நார்மலா கேப்கட்ல வீடியோ எடிட் பண்ணி அவரே போஸ்டர் போட்டுட்டு கேப்ஷன் எல்லாம் அவரே போடுற. ஸோ அப்படி ஒத்தராக செஞ்சு கொண்டிருக்கிறார், அவர் ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். ரைட். ஸோ அப்படின்னு சொன்னா இது போல நிறைய பேர், எத்தனை பேர் வந்து பிசினஸுக்காகவோ இல்லாட்டி பர்சனல் பிராண்டிங்காகவோ பேஜஸ் எல்லாம் தாய் கொண்டிருப்பாங்க. அந்த பேஜை நீங்க மேனேஜ் பண்ணி கொடுக்குற, சரியா? அதுல நீங்க வந்து போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணி கொடுக்குற, சரியா, வீடியோஸ் எடிட் பண்ணி கொடுக்கல. இப்ப எடிட்ஸ் நோடு வந்திருக்குது. அந்த எடிட்ஸ்ல வந்து இன்ஸ்டாகிராம் டே தான் வீடியோ எடிட்டர் உண்டு. சிம்பிள், அதாவது நீங்க பெரிய லெவல்ல வீடியோல எடிட் பண்ணல, சிம்பிளா சின்ன சின்ன கட்ஸ் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் டெக்ஸ்ட் போட்டு இமேஜஸ் எல்லாம் எடிட் பண்ணி பேசிக்கா செய்யலாம். அப்ப இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு போன் ஒன்றே இருந்தா போதும். அதே போல ரன், அதாவது எட் ஒன்று ரன் பண்ணி விடுற பூஸ்ட் பண்ற கான்செப்ட் இருக்கிறது. சும்மா சல்லியை போட்டு பூஸ்ட் பண்ணான்னு சொல்லி சல்லி தான் கேஷ் தான் வெட்டி போட்டுமே தவிர உங்களுக்கு சரியான ஆடியன்ஸ் வராது. அதுல ஆடியன்ஸ் டார்கெட்டிங் இருக்குது, ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ், எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் யார் யாருக்கு போகணும் அப்படின்னு இல்லையா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு 14 வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கான ஒரு புக் உண்டு, சரியா? ஒரு புக் கொண்டு நீங்க வந்து விற்க போறீங்க எக்ஸாம்பிளுக்கு. அப்ப நீங்க வந்து உங்களோட ஃபேஸ்புக்ல நீங்க பூஸ்ட் பண்ண போல போடுற 14 வயசு இராக்கால் எல்லாருக்கும் வந்து இந்த புக் வந்து வித்து படணும், அதுக்கு போகணும், அவங்க தானே நீங்க விற்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க அப்படி பூஸ்ட் பண்ணா இந்த 14 வயசாக்கள் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்லைன் லீடோண்டா இல்ல, இவங்கள்ட்ட வாங்குறது கேஷ் ஈக்குமா இல்ல, விளைஞ்சா. அதே போல வந்து நாங்க வந்து டார்கெட் பண்ற டைமுக்கு வந்து 14 வயசு டார்கெட் பண்ணே இல்லை, ஃபர்ஸ்ட்டுக்கு 16க்கு மேலதானே இருக்கு ஏண்டா, அப்படித்தான் அதுல சிஸ்டமிங். அப்ப இனத்துல நாங்க இந்த 14 வயசுக்குள்ள கழிக்கிற பேரண்ட்ஸ், ரைட், அவங்கள டார்கெட் பண்றோம். ஸோ அப்படித்தான் நாங்க டார்கெட் பண்ணணும், ரைட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்க சரியா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் எட்ட ரன் பண்ணோம். அப்ப இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு கட்டாயமா இருக்கும். ஒரு பேஜை மேனேஜ் பண்றேன்னு சொன்னா எப்படி நாங்க ஆட்டோமேட் பண்ணி மேனேஜ் பண்ணிடும், ரைட். அதே போல கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு தேவையான இப்ப நீங்க கேப்ஷன்ஸ் ஆகுறதா இருக்கலாம், இல்ல அதுக்கு தேவையான கண்டென்ட் என்னென்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் போடலாம், எந்தெந்த மாதிரி போஸ்டர்ஸ் ஈஸியா டிசைன் பண்ணலாம், ஏஐ எப்படி யூஸ் பண்ணி கொள்ளலாம், வீடியோஸ் எடிட் பண்றதுக்கு ஏஐயோட சேர்த்து நாங்க இப்படி ஈஸி மெத்தட்ஸ்ல வீடியோ தாக்கலாம், இந்த ஹெட் ஒன்று ரன் பண்றேன்னு சொன்னா அதுல ஆடியன்ஸ் எல்லாம் நான் சரியா டார்கெட் பண்ணி எப்படி அதை நான் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணும் வைங்களே, ஹெட்டுக்காக நான் 1000 ரூபாய் போடுறேன். 1000 ரூபாய் நான் ஃபேஸ்புக்கு கொடுத்தா எனக்கு கட்டாயமா அதை 10,000 ரூபாய் சரி ரிட்டர்ன் பண்ணணும், இல்லாட்டி நஷ்டம் நான்.
ரைட். அதை இது எப்படி நான் ரிட்டர்ன் எடுக்க போறேன் இதுல இன்வெஸ்ட் பண்ணி, ரைட். நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறது இல்ல, நீங்க ஹெட் ரன் பண்ண போறதில்ல. நீங்க இந்த மேனேஜ் பண்ணுவீங்க தானே ஒருத்தரோட பிசினஸ், ஒருத்தர் உங்களோட கிளைண்ட் பிசினஸ் நீங்க மேனேஜ் பண்ற டைமுக்கு அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஹெட் ரன் பண்ணி தாங்கன்ட்டு ஒரு 1000 ரூபாய் தருவாங்க அவங்க. அப்ப நீங்க அதை 10,000 ரூபாவா மாத்தி கொடுக்கணும், இல்லாட்டி நீங்க மாட்டி உங்களுக்கு ஏசுவாங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியவான்னு சொல்லி, ரைட். அப்ப நீங்க நீங்க இதை சல்லிய போட போறல, உங்களோட பிசினஸ் தான் நீங்க செய்ய போற அந்த பிசினஸ் ஓனர் தான் சல்லி தருவாங்க எனக்கு ஹெட் ரன் பண்ணி தாங்கன்ட்டு. அவருக்கு அதை 10,000 ரூபாவா நீங்க மாத்தி கொடுக்கலண்டா நீங்க ஸ்கில்டான ஒரு சோஷியல் மீடியா ஃப்ரீலான்சர் இல்ல, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் செய்யற ஃப்ரீலான்சர் இல்ல. இப்போ நீங்க என்ன செய்யணும், இதை கட்டாயமா ஒழுங்கா படிச்சணும், ரைட். அடுத்தது வந்து அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதை ஒழுங்கா படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நீங்க ஜாப் செய்யலாம், சோஷியல் மீடியா எக்ஸிகியூட்டிவா ஒர்க் பண்ணலாம், ரைட். இப்ப நீங்க வந்தாலும் உங்களுக்கு இந்த நாலேஜ், நீங்க பெஸ்டான ஒரு சோஷியல் மீடியா எக்ஸிகியூட்டிவ்ல டிஜிட்டல் மார்க்கெட்டரா இருந்தாண்டா என்கிட்ட இன்னும் 1-2 கம்பெனிஸ் இருக்குது. அதே போல என்னையோட நிறைய பேர் இன்னும் கொலாபரேட் ஆகி ஒர்க் பண்றாங்க. ஓன் கம்பெனிஸும் இருக்குது, இன்னும் கொலாபரேட் ஆகி ஒர்க் பண்றாங்க இருக்கிறாங்க. இதுலயே உங்களுக்கு ஒர்க் போட்டு தரலாம். பட் ஒர்க் போட்டு தாரான்னு சொல்லி உங்களுக்கு இதுல நாலேஜ் ஒன்றே இல்லை, நீங்க வந்து ஸ்கில்டான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா உங்களுக்கு கூட்டி போய் உட்கார வச்சு நீங்க வெள்ள நிலையில அந்தியங்காட்டி உட்கார்ந்துட்டு வந்தேன்னு சொல்லி சல்லி தர மாட்டான், சேலரி தர மாட்டான். நீங்க ஒர்க் பண்ணணும். ஸோ அது கட்டாயமா முதலாவது இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். அந்த இன்டர்வியூ நீங்க ஃபேஸ் பண்ணி பாஸ் ஆகினதுக்கு போறதான் தான் உங்களுக்கு ஒர்க் தருவாங்க. ஓகே. ஸோ அதனால நீங்க ஒழுங்கா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியா இந்த ஒர்க் எடுத்துக்கொள்ளும். நான் லாஸ்ட் ஒரு வீடியோ ஒன்றும் போட்டிருந்தேன், போஸ்ட் ஒன்றும் போட்டிருந்தேன் எங்களோட சேனல்ல. 1000க்கும் மேல பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இப்ப ஸ்ரீலங்கால வேகன்சிக்கு ஆள் தேடி கொண்டிருக்கிறாங்க. 1000 பேர். நீங்க ஜாயின் பண்ணிக்கிறதுல எத்தனை பேர் இருக்கிறீங்க இதுல? உங்களுக்கு 19 பேருக்கு அந்த வேலையை எடுத்துக்கொள்ளலவா? நான் கேட்கிறேன், ஆன்லைன்ல ஒர்க் பண்றதுக்கு ஜஸ்ட் 19 பேருக்கு அந்த 1000 வேகன்சிஸ் இருக்குது. இன்னமும் அதை தேடி கொண்டு தான் நிற்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய போஸ்ட் போட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதுல அந்த 1000 வேகன்சிஸ் ஈரண்டு சொல்லி போஸ்ட் போடுறவங்க தான் எங்களுக்கு தெரியும் 1000 வேகன்சிஸ் இருக்குது. அப்ப போஸ்ட் போடாதவங்க எத்தனை பேர் விளைஞ்சா? போஸ்ட் போடாதவங்க எத்தனை பேர் இருக்கும்? என்னட்டே டியூஷன் செய்யற ஒவ்வொரு சார் மாதிரி எல்லாம் ஏண்டா சோஷியல் மீடியாவை சரியா மேனேஜ் பண்ணிட்டு போகணும், யார் சரி இந்த செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கு. அப்ப இதனால தான் நாங்க இந்த ப்ரோக்ராமை போட்டு உங்களை ட்ரெயின் பண்ணி அவங்களோட லிங்க் பண்ணி விடுறோம். நீங்க அவங்களுக்காக ஒர்க் பண்ணுங்க விளைஞ்சா, நீங்க அவங்களுக்காக ஒர்க் பண்ணுங்க. உங்களை நாங்கள் லிங்க் பண்ணி விடுறோம். பட் நீங்க ஸ்கில்டா இருக்கணும், நீங்க லேர்ன் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. சும்மா ஒன்றும் தெரியாம எங்களுக்கு வந்து லிங்க் பண்ணி விடையில நாங்க அடி வாங்கிக்கும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒழுங்காக ஆக்கினா எங்களுக்கு ஈஸியா லிங்க் பண்ணி விடையில, ரைட். அதே போல கண்டென்ட் கிரியேஷன் மூலமா நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் ரீல்ஸ் போடுறதா இருக்கலாம். நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணி நீங்களே உங்களோட பர்சனல் பிராண்டை வந்து ஆக்கினால அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க சரியா மொனிடைஸ் ஆயினா அதுல இருந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல இருந்தோ யூடியூப்ல இருந்தோ ஃபேஸ்புக்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சல்லி வந்து அந்த கம்பெனி ஃபேஸ்புக்ல இருந்து சல்லி வரும் உங்களுக்கு, இந்த அதை யூடியூப்ல இருந்து சல்லி வர. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட். அதுக்கு நீங்க மில்லியன் கணக்கு வியூஸ் போகணும், ஃபாலோவர்ஸ் கூட்டணும், அதுக்கெல்லாம் அப்போ நீங்க கன்சிஸ்டன்டா நீங்க கட்டாயமா போட்டு கொண்டிருக்க வேண்டியது. அடுத்து வந்து அப்படி ஃபாலோவர்ஸ் கூட்டின ஒரு ஸ்பான்சர்ஷிப் எடுக்கலாம். நான் உங்களோட போஸ்ட்டை நான் எந்த இதுல போட்டு தாரேன், எனக்கு இவ்வளவு அமௌண்ட் தாங்க, ரைட். இப்போ இந்த மாதிரி இப்ப இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் மீப்பாங்க தானே இன்ஸ்டாகிராம்ல, அவங்க எல்லாம் பாருங்க ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒர்க் பண்றேன். அந்த பிராண்டிங் அந்த பிராண்டுக்காக நீங்க போஸ்ட் போட்டு கொடுத்து உங்களுக்கு அதுல இருந்து earn பண்ணிடுமா இருக்கும். சரியா? அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்குற, அதுல இருந்து யாரும் சரி பை பண்ணான்னு சொன்னா இப்போ உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வைங்களே, ப்ரொமோட் பண்ணி தாக்கினான்னு சொன்னா உங்களுக்கு வந்து அதுல இருந்து கமிஷன்ஸ் இருக்கலாம். ஒரு ப்ராடக்ட் வித்துப்பட்டா எனக்கு இவ்வளோன்னு சொல்லி. அதே போல ஓன் பிசினஸ் இயலும். உங்களுக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஐடியா இருக்குதுன்னு சொன்னா நீங்க எல்லாருக்கும் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றோம். அப்படி இல்லாட்டி நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒன்று உங்கள்கிட்ட நீங்க பிசினஸ் செஞ்சு கொண்டிருந்தா உங்களோட பிசினஸ் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணலாம், ரைட். அதே போல ஏஜென்சி மாடல், ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து உங்களுக்கு ரன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்து அம்னா, அமானி, ஆயிஷா 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு வைங்களே. நீங்க 3 பேரும் ஒரே அடிக்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க 3 பேரும் சேர்ந்து ஆயிஷா கிளைண்ட் பிடிச்சிடும். அதாவது நீங்க கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கால் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு கிளைண்ட் எடுக்குது. அமானி என்ன செய்யறா, அந்த கிளைண்ட் எல்லாத்தோடையும் வந்து சரியா ஒர்க் பண்றதுக்கான அந்த ஒர்க் ஃப்ளோ பிளான் பண்றது, கண்டென்ட் பிளான் பண்றது எல்லாத்தையும் செய்யுது. அம்னா டிசைனிங்கும் வீடியோ எடிட்டிங்கும் செஞ்சு போஸ்ட் பண்றதுக்கு அமானி கொடுக்குது. அப்புறம் அமானி எல்லாம் போஸ்ட் பண்ணது போற ஆயிஷா மந்த்லி கிளைண்ட் இருந்து ஒரு லட்சம் வாங்கினீங்களே, மாசம் ஒரு 3 லட்சம் எடுத்தேன்னு சொன்னா ஆயிஷாக்கு 1 லட்சம், அமானிக்கு 1 லட்சம், அம்னாக்கு 1 லட்சம். ஈஸியா பண்ணலாம். ஜஸ்ட் 3 பேர் சேர்ந்து செய்யறது மாதிரி. இப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து செய்யலாம், ரைட். ஒன்னாவது ஏஜென்சி மாடல், உங்களுக்கு சில ஒரு டீமை பில்ட் பண்ணுங்க. அந்த டீம் ஓவரால் மல்டி டாஸ்கிங் செய்யற ஒரு ஸ்கில்டான டீமா வச்சுக்கோங்க. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னால நான் அந்த டீம் உள்ளுக்கு போட்டுக்கொள்றேன், அவருக்கு ஒண்ணுமே தெரியாமிக்கும், ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்டு அதனால நான் வந்து ஒர்க்குள்ளுக்கு எடுத்துக்கொள்றேன். இனத்துல நல்லா பாத்துக்கோங்க, பிசினஸும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேற வேற.
சரியா? ஃப்ரெண்டுன்றதுக்காக நீங்க அவங்களோட சேர்ந்து பிசினஸ் செய்ய வேணாம். உங்களோட ஃப்ரெண்ட் வந்து பிசினஸ் மைண்ட் செட்டா இருந்தாண்டா உங்களுக்கு மிச்சம் மிச்சம் வெளிவான ஒரு விஷயம். உங்களோட 2 பேரும் சேர்ந்து சட்டப்படி பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிரு. ஓகேவா? அப்ப இந்த கான்செப்டையும் உங்களுக்கு செய்யலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு சார் இருக்குது? உங்களோட ஃப்ரெண்டுக்கும் மல்டிபிள் ஸ்கில் இருக்கணும் அவங்களுக்கும். ப்ராடக்ட் ரிலேட்டடானது, இந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டட் எல்லா நாலேஜும் இருக்கணும்டா, நீங்க மட்டும் லேர்ன் பண்ணாம உங்களோட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வாங்க. ஃப்ரெண்டோட சேர்ந்து லேர்ன் பண்ணுங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு ஏஜென்சி ஒன்றை பில்ட் பண்ணலாம். ஏண்டா உண்மையா சொல்ல போனா நான் ஃப்ரீலான்சிங் சும்மா செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதாவது சும்மா பாக்கெட் மணிக்காக. பிசினஸ் ஆல்ரெடி 2 பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிறது. ஓகேவா? 2 பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன். பட் அதோட பாக்கெட் மணிக்காக இருந்தாலும் ஜஸ்ட் என்ன செய்யறோம், விருப்பம்டா என்ன நம்மளோட போய்த்து வாங்கி தின்றதுக்காகவோ இல்லாட்டி சும்மா எனக்கு விருப்பமான என்ன சரி சின்ன சின்ன சாமான்கள் வாங்குறதுக்காகவோ. ஸோ இதுக்காக வேண்டிய இப்போ பிசினஸ்ல வரதெல்லாம் பர்சனல் யூஸுக்கு எல்லாம் யூஸ் பண்றது ஓகே. பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் அதை வந்து பார்த்து கொண்டிருக்கிறதுனால இந்த பாக்கெட் மணிக்காக நான் என்ன சொல்ல செய்யணுமே, அதுக்காக வேண்டிய ஒரு பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிறது ஜஸ்ட் இந்த கிரியேட்டிவ் ஏஜென்சி வந்து. ஸோ அதுல என்கிட்ட 2 3 டிசைனர்ஸ் ஒர்க் பண்றாங்க, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் செயலாளர்கள் ஒர்க் பண்றாங்க. ஸோ நான் என்ன செய்யறேன், எனக்கு கிளையண்ட் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த கிளையண்டோட வந்து நான் லிங்க் பண்ணி விட்டு வச்சுக்கிறேன். ஸோ அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிக்கொண்டு எல்லாம் முடிகிற கடைசிக்கு கேஷ் மட்டும் எனக்கு வரும். நான் சேலரி அவங்களே போட்டு பேலன்ஸ் நான் எடுத்துக்கணும். சிம்பிள். நான் பெரிய வேலையை ஒன்றும் செய்யவே இல்லை. இந்த டீல் போறது கிளையண்ட்டுக்கும் டிசைனர்ஸுக்கும். ஒவ்வொரு நாளும் குரூப்ல 2 பேரும் அடிச்சு கொள்றேன். அந்த டிசைன் சரியில்லை, இப்படி எனக்கு இது வரலான்னு இல்லை. ஜஸ்ட் நான் ஐடியா மட்டும் கொடுத்துட்டு இப்படி இப்படி செய்யுங்க குரூப்ல. பட் இவங்க 2 பேரும் உள்ளே கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா வேலையை முடிஞ்ச பிறகு கிளையண்ட் எனக்கு தான் சலுகை போடுவார். என்ட எக்ரிமெண்ட் அப்படி நான் தான் இவங்களுக்கு சேலரியா போடுவேன். ஸோ இனத்துல பாருங்க எவ்வளவு வேலை ஈஸின்னு. ஈஸியா உள்ளுக்கு மணி மேக் பண்ணலாம். ஈக்கிற நாலேஜ், அதாவது கொஞ்சம் மல்டிபிள் ஸ்கில்ஸை நான் லேர்ன் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறேன். அதாவது மல்டிமீடியா, ரைட்? மல்டிமீடியான்னு சொல்றேன் இந்த அதாவது டிஜிட்டல் ஸ்கில்ஸ் ஓவராலா எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மல்டிமீடியா உங்களுக்கு மார்க்கெட்டிங், டிசைனிங், வீடியோ ப்ரொடக்ஷன், ஃபோட்டோகிராஃபி ஆயிருக்கலாம், கோடிங் ஆயிருக்கலாம், வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், எல்லாமே இதுக்குள்ளுக்கு இருக்குது. எல்லாத்தையும் படிச்சு எல்லா ஓவரால் நாலேஜையும் உள்ளுக்கு வச்சு கொண்டிருக்கிற. ஸோ இதை வச்சு ஜஸ்ட் ஒரு சைடு இன்கமா, ரைட், இதாக்கலாம். அப்ப இந்த வேலையை உங்களுக்கும் செய்யலும் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தனியா செய்யறாண்டா செய்யலாம். பட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கூடும். ஒரு நாளைக்கு ஒரு 10 கிளையண்ட் ஈரன்னு வைங்களேன். ஒரு 10 நாள்ல 10 கிளையண்டா பிடிச்சி 10 பேருமே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரிவிஷனை தந்து கொண்டு வேலையை தந்து கொண்டு போல அல்ல பைத்தியம் பிடிச்சிருமாயா. 10 பேரோட நீங்க டீல் பண்ண போல உங்களுக்கு மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். கேஷ் வரும், உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஈக்கும். ஆனா ஸ்ட்ரெஸ் கூடும். அப்ப நீங்க ஒரு 2 3 பேர் சேர்ந்து டீமா ஒர்க் பண்ணுங்க. அதே டைமுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. ஏஜென்சி ஒன்று செய்யறா, தனியா செய்யறா ஸ்ட்ரெஸ் கூடும். என்ற வேலை கூடுதல் ஆகும். ஏன்னா இங்கத்துல நிறைய பேருக்கு தேவை, சரியா, ஒர்க் பண்ணணும், ரைட்? அதனால அதுதான் இருக்கும். அப்ப நீங்க வந்து ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் போஸ்ட் போடுறது, டிசைனிங் பண்ணி போஸ்டர் போடுறது, ஹெட் ரன் பண்றதுக்கு, ரைட்? அதே போல கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். யூடியூப்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணி பிராண்ட் டீல்ஸ் இதாக்கலாம், ஸ்பான்சர்ஷிப் போடலாம். பிசினஸ் ஓனர்ஸா இருந்தாண்டா உங்களுக்கு டிராஃபிக்கை வந்து எடுத்துக்கொள்ள இருக்கும். உங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், உங்களோட பிராண்டை பில்ட் பண்ணலாம். ஸோ இனத்துல குயிக்கா மணி மேக் பண்ணணும்னு சொன்னா ஃப்ரீலான்சிங் செய்யுங்க, சரியா? குயிக்கா மணி மேக் பண்றது. ஏன்னா உங்களுக்கு லிமிடெட் இதுதான் நீக்கும், சரியா? லிமிடெட் ஒரு 10 பேரை தான் உங்களால ஹேண்டில் பண்ணலாம். 10 உங்களுக்கு ஒரு நாள் 24 ஹவரும் ஒர்க் பண்ணலாமா? ஏல ஒரு 8 ஹவர் மேக்ஸிமம் போயிட்டா 10 ஹவர் தான் ஒர்க் பண்ணலாம். அதை தாண்டி ஒர்க் பண்ணா பேர்ன் அவுட் ஆகியாச்சு. அதுக்காக ஏல உங்களுக்கு சும்மா கையெல்லாம் நடுங்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்டா போல. அப்ப உங்களுக்கு ஃபாஸ்டா மணி மேக் பண்ணலாம். கேஷ் வந்தா அது உங்களுக்கு தான், சரியா? ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வந்துச்சுன்னு வைங்களேன். ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வந்தாண்டா அந்த 5000 ரூபாய் உங்களுக்கு தான். நீங்க அது மூலமா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் எதுவுமே இல்லை, ரைட்? ஆனா ஒரு நாளைக்கு நீங்க 50,000 ரூபாய் உள்ளுக்கு வர வச்சணும்னு சொன்னால் நீங்க ஒரு ஏஜென்சி பிக்கஸ்ட் மணியா நீங்க ரன் பண்ணணும்டா. கட்டாயம் ஒரு பிசினஸ் இல்லாட்டி ஏஜென்சி ஒன்றா தான் ரன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த லெவலுக்கு போறேன். ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் வர வச்சோம்னா நீங்க தனியால உங்களுக்கு ஒர்க் பண்றது கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்றை பில்ட் பண்ணணும், ஒரு டீமை பில்ட் பண்ணணும். இப்போ அது எப்படி என்ன செய்யறதெல்லாம் உங்களை கைட் பண்ணுவோம். பட் முதலாவது உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணுங்க. அதுக்கு போற ஏஜென்சி போகவே இல்லை. நீங்களும் ஒரு தனியாக பிசினஸ் ஒன்று செய்யலாம். ஓகேவா, ரைட்? அப்ப முதலாவது செய்ய வேண்டிய வேலை நீங்க என்ன செய்யணும், ஸ்கில்ல லேர்ன் பண்ணணும், ரைட்? அப்புறம் நீங்க யாருக்கு நான் எங்கிட்ட சர்வீஸை ப்ரொவைட் பண்ண போறேன். இப்ப நீங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஸ்கில் உங்களுக்கு நீங்க லேர்ன் பண்ணா அதை நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்க, ரைட்? இப்ப இதுல வந்து கேர்ள்ஸ் இருப்பாங்க. கேர்ள்ஸ் எனக்கு கேர்ள்ஸோட மட்டும் தான் இன்டராக்ட் ஆகலாம். எனக்கு பாய்ஸோட வந்து பேச பயம், ரைட்? நான் பாய்ஸ்ல யாருமா நம்ப அவங்களோட வந்து பிசினஸ் டீலிங் எல்லாம் வச்சுக்கொள்றது பயம். ஸோ எனக்கு சிங்கள இதெல்லாம் பேச தெரியாது. இப்போ தமிழ் மட்டும் தான் ஏழும்டா.
உங்களோட கேர்ள்ஸ் சர்க்கிளுக்கு இந்த சின்ன சின்ன கிராஃப்ட் அதெல்லாம் செஞ்சு செஞ்சு இதாக்குறாக்க, அதே போல க்ளோத்திங் பிசினஸ் செய்யறாக்கள், இது மாதிரி எல்லாம் உங்களோட சர்க்கிளுக்கு இருப்பாங்க தானே, இல்லாட்டி டீச் பண்றாக்கள், ரைட்? ஸோ அப்படியே இல்லாம கேர்ள்ஸ் சைட்ல மட்டும் மீகுது. ஸோ அப்படின்னா உங்களுக்கு அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு இதாக்கலாம். பாய்ஸ்னஸ் என்ன, எனக்கு யாருண்டாலும் பரவாயில்ல, ரைட்? இவங்க எல்லாரும் பிசினஸ் செய்யணும்டா ஓகே. நான் உண்மையிலே ஒரு இது செஞ்சு கொண்டு போறேன்னா, இந்த கிரியேட்டிவ் ஏஜென்சி செய்யற டைமுக்கு, கிரியேட்டிவ் ஏஜென்சில வந்து மெயினா கிளையண்டோட டீல் பண்ற டைமுக்கு நான் கேர்ள்ஸோட, அதாவது உமன் பிசினஸ் என்டர்பிரனர்ஸ், ஓகே, உமன் என்டர்பிரனர்ஸ், அதாவது கேர்ள்ஸ்ல பிசினஸ் செய்யறவங்களோட டீல் பண்ணல. அவங்க வந்தா நான் ரிஜெக்ட் பண்றேன்டா, கஷ்டம். அல்ல, இந்த கலர்ல வேற டிசைன் இருக்குதா, வேற கலர்ல இந்த டிசைன் இருக்குதான்னு சொல்ற அந்த கான்செப்ட் இருக்கிற இல்லையா, அதை டிசைனிங் குழுவும் கொண்டு வர. அதாவது நாங்க ஒரு போஸ்டர் உண்டோ வீடியோ உண்டோ ஆக்கினா அதை கஷ்டப்பட்டு அவர் கணக்கு உட்காந்து டிசைன் பண்ணி கொடுத்தா, இந்த கலரை அப்படியே வச்சுக்கோங்க, பட் டிசைனை மட்டும் மாத்தலுமான்ற. சரின்னு சொல்லி ஓகேன்னு அதை மாத்தி கொடுத்தா, இந்த டிசைன் ஓகே மறுவா கலரை மாத்துங்கன்ற. சரி, அப்புறம் மறு ஃபெஸ்டிவல் செஞ்சது அதுக்கே வர. ஸோ இவங்களோட டீல் பண்ண போறதுல இது பெரிய கரைச்சல்னால இவங்களோட இந்த பிசினஸ் டீலை வந்து வச்சு கொள்றது இல்லை. சரியா? ஏன்னா பெரிய நிறைய ரிவிஷன்ஸ் வர அப்படி எல்லாம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான சரியான டார்கெட் ஆடியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சரியான டார்கெட் ஆடியன்ஸை, அப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுங்க, ரைட்? உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் உண்டு, சரியா? ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ப்ரொஃபைல் ஒன்று ஆக்கி அதுல நீங்க என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றது அப்படி இப்படின்னு சொல்லி அதுல வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. அப்ப அது மூலமா உங்களுக்கு வந்து ஆட்கள் வருவாங்க, ஓகே நீங்க இந்த மாதிரி சர்வீஸ் செய்றீங்களா, அப்ப எனக்கும் செஞ்சு தாங்களேன்ட்டு வராங்க, ரைட்? அப்ப நீங்க அது மூலமா கிளைண்ட்ஸ் எடுத்து சரியான ரிசல்ட்ஸை ப்ரொவைட் பண்ணி இன்கம் ஜென்ரேட் பண்ணுங்க. ஸோ இதை நீங்க ரிப்பீட் பண்றது மூலமா உங்களுக்கு நிறைய இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்க உங்களுக்கு இதெல்லாம் செய்யலும், இதெல்லாம் உங்களுக்கு செய்யலும். ஆனா ஏலா இந்த ஸ்கில் உங்கள்ட்ட இருந்தா மட்டும்தான் செய்யலும், இல்லாம இயலாது. ஸோ நான் இந்த சொல்றேன் என்னன்னா, இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட டைமோ சின்ன ஒரு அமௌண்ட்டையோ ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி உங்களால வந்து இதை படிக்கலாம். கட்டாயமா உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. இதுல நிறைய பேர் இப்போ நான் உங்களை எல்லாருக்கும் பர்சனலா ஒரு கைடன்ஸ் தாரேன். பர்சனலா உங்களை எல்லாரையும் எங்கடே டீமா, சரியா? சீலன் அகாடமியில ஒரு டீம், நீங்க எல்லாருமே க்ரோ ஆகணுன்றனால நீங்க எல்லாரும் இப்ப உண்டு ஓ லெவல் செஞ்சுட்டீப்பீங்க, இல்லாட்டி ஓ லெவல் செஞ்சு முடிச்சுட்டு ரிசல்ட்ஸ் வரங்காட்டியும் வெயிட் பண்ணிட்டீப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஏ லெவல் செஞ்சு கொண்டிருப்பீங்க, இல்லாட்டி ஏ லெவல் செஞ்சு முடிச்சுட்டு நான் அடுத்த ஸ்டெப்புக்காக யோசிச்சு கொண்டிருப்பீங்க. இவங்க எல்லாருமே எனக்கு இப்ப கடைசா எல்லாரும் ஃபைனலா வந்து நிக்கிறேன் என்ன தெரியுமா, பேரண்ட்ஸ மிச்சம் இதுக்கங்களை கஷ்டப்படுத்தலாம், ரைட்டா? நான் இவங்கள்ட்ட இருந்து எப்படியாலும் கொஞ்சம் அவங்கள கஷ்டத்தை குறைச்சி நானே தான் என்ன சரி எந்த ஸ்டடீஸை நான் பார்த்துக்கொள்ளணும், ஓகேவா? பட் நான் என்ன சொல்ற பிசினஸ் ஒன்று செய்யணும்ன்றனால எனக்கு இன்வெஸ்ட் பண்றது யாருமே இல்லை. ஓகே, நான் என்ன செய்யறாண்டி இல்லாம இது என்ன செய்யணும்னு யோசிச்சு கொண்டிருக்கிற, யாரும் கேஷ் தர மாட்டான்றாங்க, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ நீங்க என்ன செய்யணும்டா, ஒரே ஒரு டிசிஷன் தான் நீங்க எடுக்க வேண்டியிருக்கிற, இந்த ஸ்கில்ல லேர்ன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒன்று, உங்கள்ட்ட இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உண்டா பாருங்க. அதாவது நீங்க ஃபியூச்சர்ல மணி மேக் பண்றதுக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப போட போறீங்க. அது உங்களோட டைமா இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு அமௌண்ட் உண்டா இருக்கலாம், சரியா? டைமோ அமௌண்ட்டோ, ரைட்? ஏதோ ஒன்று நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. இப்ப நீங்க இந்த டைம்ல எடுக்கிற டிசிஷன் தான் உங்களுக்கு இன் ஃபியூச்சர் யூஸ் ஆகும். இப்ப நான் யூனிவர்சிட்டியில இப்ப எனக்கு எக்ஸாம், ஒரு கிழமையா எக்ஸாம் இல்லையா, இதுக்கு நான் என்ன செய்யறான் இல்லாம இது, எனக்கு இதே படிச்சுக்குள்ளே இல்லமா அப்படின்னு யோசனை வந்து வருமா உங்களுக்கு, சரியா? இல்லாட்டி நான் இப்பதான் ஏ லெவல் செஞ்சு கொண்டிருக்கிறேன், இதே செஞ்சு கொண்டு என்ன படிச்சே இல்லமா அப்படின்ட்டு. இப்போ நீங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கிறேன்னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சுச்சுவேஷன் வரும், ஒரு நாள் வரும், அந்த நாள் நீங்க கட்டாயமா ஒரு ஒர்க், உங்களுக்கு மணி தேவைப்படுற கட்டாயமா நீங்க ஒர்க் கொண்டுக்கு போகணும். ஆனா யாரும் உங்களை வேலைக்கு எடுக்க மாட்டாங்க, சரியா? அப்படியான சுச்சுவேஷன் எல்லாருக்குமே வரும். ஏன்னா நீங்க ஃப்ரெஷர், இதுக்கு வந்து இன்டர்வியூ வந்து ஃபேஸ் பண்ணில, அப்பதான் நீங்க இல்லாட்டி உங்கள்ட்ட ஒரு குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்காது, இல்லாட்டி நீங்க ஸ்கூல் படிக்கிற புள்ளாண்டா உங்களுக்கு யாரும் வேலை தாரல, ரைட்டா? ஸ்கூல் படிக்கிற புள்ளாண்டு யாரும் வேலை தாரல, ஏன் நீங்க ஸ்கூலுக்கு போற இல்லாட்டி வேலைக்கு வர, ரைட்? இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நீங்க கட்டாயமா தனியாளா நின்று நீங்க மட்டும்தான் earn பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும், ரைட்டா? உண்மையா சொல்ல போனா நான் ஏ லெவல் செஞ்சு கொண்டிருக்கிற டைம்ல, சாரி ஓ லெவல், ஓகே, ஓ லெவல் டைம்ல இருந்தாலும் கிளாஸஸ் போறேன்னு சொன்னா அந்த டைம்ல ஏதோ ஒரு ஞானம் பிறக்கிற வயசுன்ற, அந்த ஞானம் பிறக்கிற வயசுல யோசிச்சேன் பேரண்ட்ஸுக்கு எதுக்கு கஷ்டம் கொடுக்குறேன், ஓ லெவல் கிளாஸஸ் போகணுமான்னு கேட்டா உண்மையா கடைசா 2-3 கிளாஸஸ் போக வேண்டி இருந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் நான் பேரண்ட்ஸுக்கு கஷ்டம் கொடுக்க தேவையில்லண்டா, ஜஸ்ட் ஓ லெவல் எக்ஸாம் கிட்டவாகி ஜஸ்ட் ஒரு 2 months 3 month உள்ளுக்கு சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் ஒர்க் பண்றேன். அதாவது டோர் டு டோர் மார்க்கெட்டிங் செய்யறேன், டோர் டு டோர் மார்க்கெட்டிங், சரியா?
டோர் டு டோர் மார்க்கெட்டிங். ஸோ இதுல நான் வந்து சேல்ஸ் செஞ்சு இது மூலமா நான் மார்க்கெட்டிங் செஞ்சு இதுல ஏர்ன் பண்ணி ஓ லெவல கம்ப்ளீட். ஸோ இந்த டைம்ல வந்து கிளாஸஸ் போற டைமுக்கோ இல்லாட்டி ஓ லெவல் முடிஞ்ச எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஒரு அதை எல்லாருக்கும் மீக்கிறது தானே. ஓ லெவல் முடிஞ்சா ஃபோன் ஒன்று வாங்கணும். அதாவது எங்கட ஏஜ்ல அப்படித்தான் இருந்துச்சு, எங்கட ஜென்ரேஷன்ல ஏர்லி 2Kல, ரைட். ஏர்லி 2K ஈக்கிறாக்கள்கிட்ட அப்படித்தான் இருந்துச்சு. சிலவங்க பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்குற, சிலவங்க அவங்களோட ட்ரீம் அவங்களா வாங்கணும். ஸோ எங்கட ட்ரீம் அப்படித்தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு ஒரு ஃபோன் ஒன்று எடுக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இதில் தான் ஆக்கிறோம். ஸோ அதை ஃபோன் மூலமா ஸ்கில்ல லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கில்லை வச்சு லேர்ன் பண்ண ஸ்கில்லை வச்சு இந்த கம்ப்யூட்டர்ஸ் அதெல்லாம் வாங்கி கொண்டு ஏ லெவலை வந்து கொண்டு போயிட்டு ஏ லெவலுக்கு எப்படியுமே ப்ராக்டிகல் கிளாஸஸ் அது இது கொஞ்சம் தூர போக வேண்டிய கிளாஸஸ் இப்படிலாம் இருக்கிறன்றனால அப்போ இதுக்கு நாங்கள் ஏர்ன் பண்ணது எப்படி ஃப்ரீலான்சிங் செஞ்சு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், டிசைனிங், வீடியோ எடிட்டிங் இதுகளை செஞ்சு இதில் ஏர்ன் பண்ணேன். ஸோ இது மூலமா நான் ஏ லெவலில் செஞ்சது, ரைட். ஸோ ஏ லெவலில் செஞ்சுட்டு ஏ லெவலில் ரிசல்ட்ஸ் வந்து இப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டேன். பட் அப்போ இதுல இருந்து பிரைவேட்டா படிக்கிற டைமுக்கு இன்னும் ஆக்களுக்கு வந்து இதாக்க தேவையில்லை, இன்னமும் கஷ்டப்பட தேவையில்லைன்னு. ஸோ நான் அந்த ஸ்கில்ல வச்சு அதுல இருந்து ஏர்ன் பண்ணி இதுல செஞ்சுட்டு இருக்கிறேன் பிரைவேட்டா. ஸோ இதுதான் கான்செப்டிங் அதுல. ஸோ எந்த ஒரு இடத்துலயும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 16 வயசுனாலும் இஷ்யூவே இல்லை, யூ கேன் டூ இட், ரைட்டா. நீங்க இன்னும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள்ட்ட இந்த ஸ்கில் இருந்தேன்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு நீங்க தான் உங்களோட பிசினஸ் நீங்க தான் செய்றீங்க. உங்களுக்கு யாரும் உங்களுக்கு விருப்பம்னா லீவ் எடுக்கலாம், விருப்பம்னா வேலை செய்யலாம், ரைட்டா. ஸோ இதுதான் விஷயம். அப்ப கட்டாயமா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஏத்த மாதிரி போங்க. இதுல இருக்கிற பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். இன்னத்துல நான் செல்ல வரல, மத்தாக்கள் அப்படி செய்யறாங்க, மத்தாக்கள் இப்படி செய்யறாங்க, ரைட். அவங்க ஏர்ன் பண்ணாங்க, இவங்க ஏர்ன் பண்ணாங்க, இதெல்லாம் நான் செல்ல வரல. நான் இந்த செல்றேன், நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணேன், எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ரைட்டா. எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய சுச்சுவேஷன் எனக்கு தெரியும் வேண்டா. இதுல இருக்கிறவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஒரு சேம் ஏஜ் கேட்டகரிக்குள்ள இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த தேவைகள் இருக்கும். நீங்களும் யோசிப்பீங்க, அப்படி நானும் அச்சீவ் பண்ணணும், நானும் ஏர்ன் பண்ணணும், என் பேரண்ட்ஸுக்கு வந்து நான் கஷ்டம் கொடுக்கப்படா, ரைட். எனக்கு ஒரு பிசினஸ் ஐடியா தலையிலே ஓடிக்கொண்டிருக்கு, அதை செய்யணும், எப்படி செய்யறேன் இல்லாமிக்குது, ரைட். யூனிவர்சிட்டிக்குள்ளுக்கு நான் படிச்சு கொண்டிருக்கிறேன், பட் பேரண்ட்ஸ் தான் எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பட் பேரண்ட்ஸும் கஷ்டமா இருக்குது. நான் ஏ லெவல் இல்லாட்டி யூனிவர்சிட்டி எனக்கு கிடைச்சட்டு நான் என்ன செய்யறேன், ரைட். ஓ லெவல் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஸோ வீட்லயே யாராவது ஹெல்ப் பண்றாங்க, ஓகே, ஷூ வண்டி இல்லை, உங்களோட பிரதர்ஸா இருக்கலாம், இல்லாட்டி ஃபாதர் யாரோ இவங்க ஹெல்ப் பண்றாங்க. பட் அவங்களுக்கு நான் கஷ்டமா ஃபீல் பண்ணுது, அவங்களுக்கு பாவம் மாதிரி இருக்குது, நானும் ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்தா பெட்டரா இருக்குமே. ஸோ இந்த மாதிரியான மைண்ட் செட் உள்ளவங்க தான் எல்லாமே. நான் உண்மையா சொல்றேன், சரியா. இது மாதிரி இல்லாதாக்கள் யாருமே இல்லை, இந்த மைண்ட் செட் உள்ள இல்லாதாக்கள் யாருமே இல்லை. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு தந்துதான் ஆகணும் அப்படின்றாக்கள் யாரும் இல்லை தானே. நீங்க எப்படியுமே உங்களோட மைண்ட் செட் இருக்கும், நானும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் உள்ளாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு பெஸ்டான சான்ஸ், ஏன்னா யாரும் ஈஸியா வேலை ஒன்றை தர போறது இல்லை ஒரு கம்பெனில. நீங்க அதுக்கு கஷ்டப்படணும். ஆனா ஸ்கில் இருந்துச்சோ உங்களுக்கு நீங்க தான் போஸ், இல்லைங்களா. ஸோ இனத்துல இந்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணுங்க. அந்த ஸ்கில் தான் உங்களுக்கு ஈஸியா ஒரு மொபைலை யூஸ் பண்ணி செய்யறது. இது உங்கள்ட்ட மொபைல் ஒன்று இல்லை, இப்ப ஓன் மொபைல் இல்லை, பேரண்ட்ஸ் தான் யூஸ் பண்றேன்டா ஷூ இல்ல. ஒரு மொபைல் ஒன்று பேசிக்கா ஒரு மொபைல் ஒன்று சொன்னா ஒரு 10,000 ரூபா வருமா. வீடியோ போட்டோ எல்லாம் அதில் ஒழுங்கடிக்கல, பட் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம், கென்வா யூஸ் பண்ணிடும். ஸோ அதை மட்டும் செய்யுங்க. அது ஒரு அதுல ஏர்ன் பண்ணி ஒரு நல்ல போன் வாங்க, ஒரு கம்ப்யூட்டர் வாங்க. எடுத்தோன்னே லேப் 2 லட்சத்துக்கு நான் வந்து லேப் ஒன்று வாங்கி தான் வேலை செய்வேன் அப்படின்றது இல்லை. ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்க போனா 20,000 ரூபாய்க்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கலாம், ஏலாம் இல்லை, சரியா. இப்போ இந்த லெவல்ல இருந்து நீங்க ஜீரோல இருந்து பில்ட் ஆகும். ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா ஸ்டார்ட் பண்ணுங்க, ரைட். சரியான ஸ்கில்ஸை நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. முதலாவது கண்டென்ட் கிரியேஷன். அதாவது நான் இனத்துல செல்ற வந்து இந்த இதெல்லாமே இதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் செல்ற இந்த ஒர்க்கை செய்யறதுக்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸும் தான் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் சொல்லி தர போறேன். ஒன்னாவது கண்டென்ட் கிரியேஷன். உங்களுக்கு டிசைனிங் ஸ்கில் இருக்கணும், வீடியோ எடிட்டிங் ஸ்கில் இருக்கணும், ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில், எப்படி ஒரு ஹூக், அதாவது வீடியோ பார்க்க வச்சுறதுக்கான அந்த ஹூக் எப்படி நீங்க தாக்குறது. ஸோ இந்த மாதிரியான ஸ்கில் எல்லாம் இதுல இருக்கணும். காப்பி ரைட்டிங், ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்கான கேப்ஷன்ஸ் நாங்க எப்படி போடுறது, இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்றதுக்கான கேப்ஷன்ஸ், ஒரு எக்ஷனை கொண்டு வரதுக்கான கேப்ஷன்ஸ், அதை நான் எப்படி கொண்டு வரது. காப்பி ரைட்டிங் அந்த ஸ்கில் உங்களுக்கு வேணும், அதுவும் சோஷியல் மீடியாக்குள்ளுக்கு வராது. மார்க்கெட்டிங் சைக்காலஜி, கஸ்டமர்ஸ்ட பிஹேவியர் எப்படி நாங்க தாக்குறது, எமோஷனலா நாங்க எப்படி ட்ரிகர் பண்ண போறோம். இந்த சைக்காலஜின்றது வந்து கட்டாயம். அதுலயும்
நியூரோ மார்க்கெட்டிங், அதாவது இந்த மார்க்கெட்டிங் சைக்காலஜின்றது தான் நியூரோ மார்க்கெட்டிங் சொல்றது. ஸோ இதை நாங்க எப்படி எடுத்துக்கொள்ள போறோம், எமோஷனலி நாங்க எப்படி ட்ரிகர் பண்ண போறோமோ, ஸோ இதைத்தான் நாங்க இதுல படிச்சணும். இதுக்குள்ள சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்றது வந்து ஹவு டு ஓப்பன், அதாவது ஓப்பன் ஃபேஸ்புக் இல்லாட்டி கிரியேட் ஃபேஸ்புக் பேஜ், அதுல நாங்க எப்படி போஸ்ட் போடுறன்றது இல்ல. கண்டென்ட் கிரியேஷன்னா என்ன, காப்பி ரைட்டிங்னா என்ன, மார்க்கெட்டிங் சைக்காலஜினா என்ன, ஒரு எட்டை நாங்க எப்படி கிரியேட் பண்ணணும், டார்கெட் ஆடியன்ஸை நாங்க எப்படி அதுல கொண்டு வரோம், இதெல்லாம் வேர்ட்ஸை பார்க்கல பெருசாயிருக்கும் உங்களுக்கு. வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கல பெருசாயிருக்கும், பட் நீங்க அதை சரியா லேர்ன் பண்ணன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. பெரிய விஷயம் ஒன்று இல்லது, ரைட்? பெரிய விஷயம் உள்ள ஈஸி கான்செப்ட். ஸோ ஒரு பட்ஜெட்டை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறோம், உங்களுக்கு வந்து உங்களோட கிளையண்ட் தாராரு, நான் மாசம் 10,000 ரூபாய் தாரேன், சரியா? எட் ரன் பண்றதுக்காக நான் 10,000 ரூபாய் தாரேன். எனக்கு இதை 10,000 ரூபாவை கட்டாயமா 1,00,000 ஜென்ரேட் பண்ணி தாங்க, 1,00,000 மாத்திட்டாங்கன்னு சொன்னா நீங்க அதை மாத்தி கொடுக்கணும், ரைட்? ஸோ அப்படி இல்லாம நீங்களே தனியா செய்யற உங்களுக்கு லொகோ டிசைன் மட்டும் தான் பண்ணணும்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு லொகோ டிசைன் வந்து மட்டும் தான் பண்ணலாம். கிராஃபிக் டிசைன் படிச்சவங்களுக்கு ஒரு லொகோ ஒன்று மட்டும் தான் டிசைன் பண்ணலாம். உங்களுக்கு கிராஃபிக் டிசைன் ஸ்கில்லும் இருக்குதுன்னு வைங்களேன், உங்களுக்கு லொகோ ஒன்று மட்டும் தான் டிசைன் பண்ணலாம். ஸோ நான் என்ன செய்றேன், ஃபேஸ்புக்ல வந்து இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஸ்கில் மூலமா ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றேன். ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றேன். எதுக்காக வேண்டி, எட் ரன் பண்றதுக்காக. 1,000 ரூபாவை போட்டு நான் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேருட ஆர்டர் எடுக்கிறேன். 10 லொகோ நான் டிசைன் பண்றேன். அப்போ ஒரு லொகோ எனக்கு 2,000 ரூபாய்க்கு கொடுக்கலும். ஒரு லொகோ 2,000 ரூபாய்க்கு எனக்கு டிசைன் பண்ணலாம், சரியா? இப்போ 1,000 ரூபாய் தான் நான் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்றேன். ஆனா எனக்கு 2,000 ரூபாய்க்கு லொகோ டிசைன் பண்ணலும் சொன்னா 10 லொகோவை நீங்க செஞ்சு முடிச்ச போல ஒரு எத்தனை நாள் தெரியுமா போகும், ஒரு 7 நாள் முடிஞ்சேன்னு வைங்களேன், 1 வீக் போகும். என்ன ரிவிஷன்ஸ் எல்லாம் வந்து 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 எல்லாம் செய்ய போல செஞ்சு முடிய போல 7 நாள் போகும். இந்த 7 நாள் உள்ளுக்கும் நீங்க 20,000 ரூபாய் ஜென்ரேட் பண்ணிக்கிறீங்க. 7 நாளைக்குள்ளுக்கு 20,000 ரூபாய் ஜென்ரேட் பண்றேன். அப்ப உங்களுக்கு இந்த 20,000 ரூபாய் நீங்க ஜென்ரேட் பண்ணன்னு சொன்னா உங்களுக்கு அதுல கரண்ட் பில், அதே போல நீங்க வந்து எட்டுக்கு ரன் பண்ணது, சரி பிரீமியம் இதுகள் வாங்கினு ஒரு 5,000 ரூபாய் போய் தருவீங்களே, மீதி 15,000 ரூபாய் உங்களுக்கு லாபம் தான். 15,000 ரூபாய் லாபம். இந்த 15,000 ரூபாய் நீங்க ஒரு நாள் இன்வெஸ்ட் பண்ண 1,000 ருபீஸுக்கான ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது, இந்த 15,000 ரூபாய், சரியா? 1,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதுக்கானது தான் இது. அப்ப இந்த 7 நாளைக்கும் 7,000 ரூபாய் போட்டு நீங்க வந்து எட் ரன் பண்ணா, சரியா? 7 நாளைக்கும் நீங்க 7,000 ரூபாய் போட்டு எட் ரன் பண்ணா உங்களுக்கு 70 பேர் உள்ளுக்கு வரும். ஒரு நாளைக்கு 10 பேர் மேனி, சரியா? 70 பேர் உள்ளுக்கு வார ஒரு நாளைக்கு 10 பேர் மேனி. அப்ப அவங்கள சரி 10 பேரும் உங்களுக்கு வரலன்னு வைங்களேன், ஒரு 5 பேர் கிழமைக்கு வந்து 35 பேர் வருது. அந்த 35 பேருக்குமே 2,000 ரூபாய் மேனி நீங்க அதாக்கினா உங்களுக்கு 70,000 ரூபாய் ஈஸியா மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். நீங்க எப்படியுமே ஒரு நாளைக்கு ஒரு 8 ஹவராலும் ஒர்க் பண்ண வேண்டி வரும். ஏண்டா ரிவிஷன் வந்து 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 இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 2 ரிவிஷன் போடணும், உங்களுக்கு 8 ஹவர் நீங்க ஒர்க் பண்ண வரும். நீங்க ஒரு பிகினரா இருந்தா, ரைட்? அப்படி இல்ல நீங்க வந்து கொஞ்சம் ப்ரோ ஆயிருந்தான்னு சொன்னா உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா ஒரு 2 ஹவர்ஸ் போதும் ஒர்க் பண்றது, ரைட்டா? ஒரு நாளைக்கு நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு நாங்க ஒர்க் பண்றோம், நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்க டைம்ல, இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் செய்யற டைம்ல ஒரு நாளைக்கு ஒரு 15 புதிய லோகோஸ், ஓகேவா? புதிய லோகோ 15 முந்தின நாள் செஞ்ச, அதாவது முந்தின 2-3 நாள் வந்த லோகோஸ்ல ரிவிஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும். அதுல ஒரு 45 ரிவிஷன்ஸ் வரும். 45 ரிவிஷன், ரைட்? ஒரு 50-60 கிளையண்டோட வந்து ஒரு நாளைக்கு டீல் பண்றோம். பெர் டே 60-70 கிளையண்ட்டுக்கு மேல நாங்க டீல் பண்றோம். 60 பேரோட மெசேஜ் பண்ணி நான் உங்களோட ஒர்க் பண்றேன்னு வைங்களேன். அப்ப எனக்கு ஒரு நாளைக்கு நான் 15 பேருக்கு லோகோ டிசைன் பண்றேன்னு சொன்னா, ரைட்? ஒரு நாளைக்கு 15 பேருக்கு நான் லோகோ டிசைன் பண்ணா இந்த 2,000 ரூபாய் எனக்கு ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் ஈஸியா உள்ளுக்கு வருது. அதுல வந்து சிலாக்கள் லோகோவை அட்வான்ஸ் தான் பே பண்ணுவாங்க. அட்வான்ஸ் பே பண்ணிட்டு பேலன்ஸ் பே பண்ணது பிறகு தான் பேலன்ஸ் பே பண்ணுவாங்க. பேலன்ஸ் செஞ்சு முடிச்சது பிறகு சில டைம் விட்டுட்டு போவாங்க, சில லாக்கள் ரிப்ளை இருக்காது, முடிச்சு அதை கணக்கெடுக்காம விடுவாங்க. எப்படியோ உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் மட்டும் இன்கம் வந்தா நீங்க ஒரு நாளைக்கு மட்டும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணான்னு சொன்னா, இப்போ ஒரு நாளைக்கு நான் வந்து மார்னிங் 8க்கு நான் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணா நைட் ஒரு 11 மணி ஆகுமாவும் நான் கம்ப்யூட்டர்ல இருந்து எழும்புறேன். அவ்வளவு நேரம் ஒர்க் பண்றேன். பட் போக 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 ஜஸ்ட் ஒரு 8 ஹவர் தான் ஒர்க் பண்ணிச்சு, ரைட்? இவ்வளவு வேலையா செய்யறது ஜஸ்ட் ஒரு 8 ஹவர். அப்ப இந்த மாதிரி உங்களுக்கும் செய்யலாம், பட் கன்சிஸ்டன்சி இருக்கணும், கொஞ்சம் கஷ்டப்பட ரெடி ஆகிக்கணும், இதெல்லாம் இருக்குது. பட் உங்களுக்கு தேவைப்படுறது வந்து இந்த கான்செப்ட் தான். ஸோ எட்டை ரன் பண்ணி உங்களுக்கு ஈஸியா ஏர்ன் பண்ணிடுற மாதிரி இருக்கும். உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, பட்ஜெட்டை சரியா கண்ட்ரோல் பண்ணி, சரியா கிரியேட்டிவ்ஸ் எல்லாம் சரியா நாங்க டெஸ்ட் பண்ணி அதை ஹெட் ரன் பண்ணி நீங்க எடுக்கிறதுக்கான நாலேஜ் வந்து உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலமா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எவ்வளவு ரீச் போகுது, எப்படி என்கேஜ்மெண்ட்ஸ் வருது, எப்படி கன்வர்ஷன்ஸ் வருதுன்ற இந்த ரேஷியோஸ் எல்லாத்தையும் நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்ப இது நாங்க
சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல கட்டாயமா படிச்சணும். படிச்சா மட்டும்தான் உங்களால வந்து இந்த லெவலுக்கு போகல. ஓகேவா? அப்ப இந்த ஸ்கில் வந்து நான் இப்ப படிச்சதுக்கு உங்களுக்கு இப்ப யூஸ் பண்ணுமா இல்லையான்னு கேட்டா இப்பயும் யூஸ் பண்ணும். ஒருவேளை இப்ப நான் ஒர்க் பண்ற ஐடியா ஒன்று இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு பிறகு யூஸ்ஃபுல்லா இருக்கு. விளைஞ்சா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், நான் ஒரு இடத்துக்கு ஒர்க் போய்த்துக்கோ நீந்த, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய்த்துக்கோ நீந்த, ரைட்? அவங்களோட மார்க்கெட்டிங் சைடை பாக்குறதுக்காக வேண்டி. அப்ப என்கிட்ட இருந்த இந்த லொகோ டிசைன் சொல்லிட்டு ஒரு ஸ்கில் இருந்துச்சு, ரைட்? ஆனா நான் லொகோ டிசைன் பண்றல அந்த டைம் வேற வேலையை உண்டு, மார்க்கெட்டிங் சைட்ல தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு திடீர்னு சேலரி டிலே ஆயிடுச்சு. அப்ப எனக்கு பைக்குக்கு பெட்ரோலுக்கு சல்லி இல்ல, இல்லைங்களா? பைக்குக்கு பெட்ரோலுக்கு சல்லி இல்ல. ஃபுல் டேங்க் அடிச்சுட்டா ஒரு 2500 போகணும் வைங்களேன், எனக்கு பெட்ரோலுக்கு சல்லி இல்லை. இப்ப என்ன செஞ்சேன், சும்மா ஃபேஸ்புக்குள்ளுக்கு போயிட்டு யாரோ ஒரு தேடினேன், யாரும் சரி பிசினஸ் செஞ்சு கொண்டு கழிக்குதான்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் போய் மெசேஜ் போட்டேன், உங்களோட லொகோ வந்து ஒழுங்கு இல்ல, நான் லொகோ வந்து செஞ்சு தரவான்னு கேட்டேன். அவரு இல்ல ஐடியா ஒன்று இல்லைன்ற நான் சும்மா மெசேஜஸ் போட்டேன், இப்படிதான் உங்களோட லொகோவை நீங்க செஞ்சா மட்டும்தான், லொகோ ஒழுங்கா செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆகும். நீங்க இது கென்வால செஞ்சு நோமலா போட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு ப்ரொஃபஷனலா செஞ்சு தரேன். நீங்க ஒழுங்கா செய்யறா 10-15 எடுக்கிறோம், நான் உங்களுக்கு ஜஸ்ட் 2000க்கு லொகோ செஞ்சு தரேன்னு சொன்னேன். அப்புறம் அவர் வந்து ஓகே சார் நீங்க அதையும் செஞ்சாங்க, அதோட எனக்கு போஸ்டர் ஒன்று செஞ்சாங்க, போஸ்டருக்கு இன்னும் ஒரு 1000 எடுத்து 3000 வேலையை செஞ்சு முடிச்சு, பைக்கு பெட்ரோல் அடிச்சு வேலை முடிஞ்சு. ஸோ பொக்கெட் மணிக்கு யூஸ் ஆகுச்சு, ஈஸியா பெட்ரோலுக்காக வேண்டிய பெரிய வேலையோட இல்லை. என்கிட்ட இந்த ஸ்கில் வந்து இந்த ஸ்கில் மட்டும்தான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ கொஞ்சம் பேச தெரியும் அவ்வளோதான், ரைட்? ஸோ அந்த பேசுற ஸ்கில்லை வச்சு அவங்கள கன்வெர்ட் பண்ணி இதாக்கினேன். ஸோ ஏதாலும் ஒரு அவசர தேவைக்கு இந்த ஸ்கில்லை வச்சு உங்களுக்கு குயிக்கா அதை மணியா மாத்திக்கொள்ளும். ஏ மணியா குயிக்கா மாத்தலாம் ஜஸ்ட் இந்த ஸ்கில்ல வச்சு. நீங்க இந்த மொத்தட்ட வேலையை போக தேவையில்ல, யாராலும் மொத்தருக்கு இந்த சர்வீஸை தாரன்னு சொல்லி பேசினாலே வேலை தருவாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இல்லைங்க சார்? அப்ப இது முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ நீங்க கட்டாயமா உங்களோட ஆடியன்ஸ் யார், நீங்க பிசினஸ் ஒன்று செய்யறேன்னு சொன்னா ஆடியன்ஸ் யாருன்றதை டார்கெட் பண்ணணும். அதே போல இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வேலைகள் செய்யக்கூடிய ரிசல்ட்ஸ் எப்படி குயிக்கா கொண்டு வரன்றதுக்கு நீங்க தாக்கணும். ப்ரைசிங் நீங்க எப்படி மேனேஜ் பண்றன்றதாகணும். நீங்க வந்து இப்ப ஒன்று நீங்க மத்தாக்களுக்கு மார்க்கெட்டிங் செஞ்சு கொடுக்குறனாலும் ஓகே, உங்களுக்கு நீங்களே செய்யறனாலும் சரி, நீங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லி ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டீங்க, சரியா? அப்படின்றாலும் ஓகே, உங்களுக்கு இந்த நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு தேவை, ரைட்? இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ரெஸ்டாரண்ட்ஸுக்கான மார்க்கெட்டிங் வேலைகளை மட்டும் தான் செய்ய போறீங்க, சலூன்ஸுக்கான மார்க்கெட்டிங் வேலை மட்டும் தான் செய்ய போறீங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸுக்கு மட்டும் தான் நீங்க செய்ய போறீங்க. எஜுகேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் மார், உங்களுக்கு தெரிஞ்ச டியூஷன் செய்யறாக்காது, ரைட்? பிரைவேட்டா வீட்ல கிளாஸ் செய்யறாக்காது, இவங்க எல்லாரையும் மட்டும் தான் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண போறேன். அது எப்படி நான் வந்து அவங்களுக்கான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றேன், இ-காமர்ஸ்ல வந்து எப்படி ஒர்க் பண்ண போறது. ஸோ சரியான பொசிஷனிங் தான் இனத்துல முக்கியமான ஒரு கன்செப்ட், விளைஞ்சா? ஸோ கட்டாயமா இந்த நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும் இதுல. ஸோ உங்களோட பர்சனல் பிராண்டை வந்து நீங்க வந்து சரியா கொண்டு வாங்க. நீங்க யாருன்றத ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு காட்டுங்க. உங்களோட கிளியரான பயோ, உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை போட்டு நான் இந்த மாதிரி சர்வீசஸ் செய்யறேன்னு சொல்லி நீங்க சரியா உங்களோட சோஷியல் மீடியால போடுங்க. ஸோ சோஷியல் மீடியால வந்து சில பேர் போடுவீங்க, சரியா? இப்ப அகமட்னு சொன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அவரோட பேர் வந்து அகமட் அப்படின்னு சொன்னால், ரைட்? அகமட்னு சொன்னா அவரோட பேர் எப்படி தெரியுமா இருக்கும், எக்ஸ், சரியா? ஏச் மறுவா எக்ஸ் ஒன்று போட்டு அப்புறம் எமௌண்ட்டை போட்டு அப்புறம் நம்பர் 3 ஈக்கு பையில நம்பர் 3 போட்டு டிஏ போட்டிப்பாங்க. இது பேர் வாய்ச்செல்லுமான மாதிரி ஆயிக்குது. இது பர்சனல் பிராண்ட் இல்லை, ப்ரொஃபஷனல் இல்லை, சும்மா ஒரு அக்கௌண்ட் ஒன்றுல போஸ்ட் போட்டு கொண்டிருக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணல இஷ்யூ இல்லை. ஆனா நீங்க ஒரு பர்சனல் பிராண்டை வந்து பில்ட் பண்ணி நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் நீங்க ஒரு பிசினஸ் இந்த இன்கம் ஜெனரேட் பண்ண போறேன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரொஃபஷனலா பிரீமியமா ஒழுங்கா ஒரு அக்கௌண்ட்டை திறந்து அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுட்டு போங்க. ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணுங்க. கிளியரான பயோ, நீங்க என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லி, அதாவது 2000 எத்தனையோ வருஷத்தை போட்டு இந்த டைம் தான் நான் வந்து என்ன இப்படி கேக் போன் டே போட்டு இப்படி கேக் கொண்ட போடுறேன். மற்ற வந்து கேர்ள்ஸ் சில இதெல்லாம் வந்து லிட்டில் பிரின்சஸா அப்படின்னு எல்லாம் போடுற, அவர் வந்து யார்டியாலும் வந்து போட்டு ஹிஸ் போட்டு அவங்ககிட்ட அதுட்டு போடுற, இல்லாட்டி பாய்ஸ் ஹேண்டு போட்டு என்ன போடுற. ஸோ இந்த மாதிரி எல்லாம் போடுற வந்து அந்த உண்மையை சொல்ல போனா அந்த கிரிஞ்ச் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் நான் பாக்குறது, மத்தாக்கள் எப்படி பாக்குறோம் தெரியா. ஸோ ஓகே, சிலாக்கள் அதுதான் ஒரு இதா வச்சு கொண்டிருப்பாங்க. பட் முக்கியமான ஒரு விஷயம், சிலாக்களுக்கு பர்சனல் உங்களோட சைடுக்கு போறேன்டா கேஸ் இல்லை, அது மாதிரி போங்க. பட் ப்ரொஃபஷனலா போற கழிக்கிறது தானே. ஸோ அதங்கெல்லாம் கட்டாயமா இந்த கிளியரான பயோஸ் இதெல்லாம் போடுங்க. ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் ஒழுங்கா போட பாருங்க, ரைட்? பிரீமியம் தலையை மட்டும் காட்டிக்கொண்டு, முடியை மட்டும் காட்டிக்கொண்டு, கையை மட்டும் காட்டிக்கொண்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் செய்ய போவான. ப்ரொஃபைல் பிக்சர் போடுறாண்டா ஒழுங்கா போடுங்க, இல்லாட்டி ஒரு அவதாரம் ஒன்று சரி போடுங்க, ப்ரீமியம் ஆயிருக்கு.
இதுதான் பர்சனல் பிராண்டிங்கா. பர்சனல் பிராண்டிங் இப்படி தான் வரணும். ரைட். நீங்க உங்களோட சர்க்கிள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் நீங்க அதை கொள்ளணும்னா கேஸ் இல்லை, வேண்டிய மாதிரி யூஸ் பண்ணுங்க. அது கிரிஞ்சும் இல்லை ஒன்றும் இல்லை, வேண்டியது. பட் நீங்க ப்ரீமியமா போறேன்னு சொன்னா உங்களோட உங்களோட சர்வீஸை வாங்குறாக்கள் அதை வந்து ப்ரொஃபஷனலா பார்க்க மாட்டாங்க. ரைட். இவங்க எல்லாம் சும்மா லோக்கல் கேஸ் இவங்கள்ட்ட எல்லாம் வேலை கொடுத்தா ஏமாத்திட்டு தான் போறோம்னு தான் பாக்குறோம். ஸோ அதனால ஒழுங்கா இதை செட்டப் செஞ்சுக்கோங்க. ஓகே. அடுத்து உங்களோட போர்ட்போலியோ. நீங்க எத்தனை பேருக்கு வேலை செஞ்சீங்கன்னு சொல்லி, இப்ப நீங்க ஃப்ரெஷர்ஸ், சரியா? நீங்க ஃப்ரெஷர்ஸ்ன்றனால உங்க எல்லாருக்கும் இப்போதே சாம்பிள் போஸ்டர்ஸ் எல்லாமே இருக்காது. ரைட். பிஃபோர் ஆஃப்டர் கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் ஆகிக்கொள்றது இப்போதே ஈக்காது. ஸோ அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா சாம்பிள் ரெண்டு மூணு நீங்க சோஷியல் மீடியாஸ்ல வந்து உங்களோட ஆக்கள்கிட்ட சும்மா பேசுங்க. சரி, சோஷியல் மீடியா செஞ்சு கொண்டு போற ஆக்கள், சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற ஆக்களுக்கு நான் சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ணி தாரேன், நான் இதை செஞ்சு தரேன், அவங்களோட பேசி செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 பேரு செய்யுங்க, ஃப்ரீயா சரி செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து அதை சாம்பிளா யூஸ் பண்ணி அதுக்கு பிறகு நீங்க அதை மணியா மாத்து விளைஞ்சா போர்ட்போலியோக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளு. ஓகே. கண்டென்ட், சரியான கண்டென்ட்டை நீங்க அதுல போடணும். நாலேஜ் கொடுக்குற மாதிரி, ரிசல்ட்ஸை கொடுக்குற மாதிரி, ப்ரொசஸை கொடுக்குற மாதிரி. அப்போ இது வந்து என்னன்னா ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும். நீங்க இப்படி எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சுக்கிறீங்க, இவ்வளவு பேருக்கு நீங்க மார்க்கெட்டிங் செஞ்சு கொடுக்குறீங்க, இவ்வளவு பேர் உங்களால வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ற கண்டென்ட்டே முதல்ல போடுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ற கண்டென்ட் பொய்யா போடாம ரியலா போடணும்டா. உங்களோட சர்க்கிள் இருக்கிற தெரிஞ்ச ஆக்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த சர்வீசஸ் வந்து செஞ்சு கொடுங்க, ஃப்ரீயா சரி செஞ்சு கொடுங்க ஒரு ரெண்டு கிழமைக்கு. அது மூலமா ஜென்ரேட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ற அந்த கான்செப்ட் போகல. ரைட். பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. ரைட். ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இனத்துல ஹார்ட் ஒர்க் பண்றதுன்றது வந்து எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிற நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்படியா ஏசியை போட்டுக்கொண்டு, சரியா, ஏசியை போட்டுக்கொண்டு 12 மணிக்கெல்லாம் படிச்சிரு. அது 12 மணின்றது தூங்குற டைம், சரியா? நினைச்சு கொண்டிருக்கிற 12 மணிக்கு படிச்சா தான் ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு சொல்லி இப்படி ஒண்ணும் இல்ல. இதுல வந்து படிச்சிருவாங்க, அவங்களுக்கு டைம் இல்லாட்டி 12 மணி படிக்கிறது இஷ்யூ இல்ல. ஆனா 12 மணியாங்காட்டியும் படிச்சிருன்னு சொல்லிட்டு சில ஆட்கள் படிச்சிருக்கிற தூக்க மாசத்துல படிச்சா யாருக்கு தான் மூளைக்கு ஏறும்? பிரெயின்ல வந்து ஒரு ஹோமோன் சுரக்கிறதுனால தான் தூக்கம் வரும். ரைட். அந்த தூக்கத்தை இல்லாமாக்கி நீங்க படிச்சேன்னு சொன்னா உங்களோட பிரெயின் வந்து டேமேஜ் ஆகும். விளைஞ்சா சில ஆள் 4 மணி கிளாஸ் போடுற சுபவில அப்படி தூக்க மசகத்துல படிச்சு என்ன இது ஈகோ தெரியா. நான் என்ன செய்யறேன்டா மேல ஏ லெவல் செய்யற டைம்ல ஒரு 7க்கு ஒரு கிளாஸ் இருக்கிறேன். அதாவது அதாவது ஈவினிங் 7 PM 7 PM ஒரு கிளாஸ் இருக்கிறேன். அந்த 7 PM கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணும்டா. அந்த சார் சொல்ற என்ன தெரியுமா, சுபகுல 4 மணிக்கு ஒரு கிளாஸ் போட்டிக்கிறேன். அந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணா மட்டும்தான் 7க்கு ஜாயின் பண்ணிடுமா. வேற வழி இல்லாம 4 மணிக்கு எல்லாமே வச்சு எலும்பி ஜூம்ல ஜாயின் பண்ணிட்டு இயர்போன் அடிச்சுட்டு சைலண்ட்ல போட்டு மறுவா படுக்கிறேன். இதுல யாருக்கு தான் ஏறும்? அது வந்து அப்படி அது இல்ல ஹார்ட் ஒர்க்ன்றது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டைம்ல ரியலா படிச்சா இயலும். நீங்க எந்த டைம் தூங்குற எந்த டைமுக்கு எலும்புறது மத்தாக்கள் யாரும் பார்க்க போறது இல்ல. உங்களுக்கு தான் தெரியும் நீங்க என்ன டைம் தூங்குறது என்ன டைமுக்கு எலும்புறது. நீங்க இது எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றது உங்களுக்கு தான் தெரியும். இல்லைச்சா? மத்தாக்களை காட்டி கொண்டிக்க அவசியம் ஒன்று இல்ல. ஸோ இனத்துல நீங்க என்ன செய்யுங்கண்டா, படிச்சு கொண்டிருந்தாலும் இது உங்களோட டைமை சரியா மேனேஜ் பண்ண பாருங்க. சரியா? தூங்குற டைம் தூங்குங்க, தூக்கம் வந்தா தூங்குங்க, பசி வந்தா தின்னுங்க, படிக்கிறது விருப்பம் வந்தா படிங்க. அதுக்குன்னு சொல்லி என்ன படிச்ச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு புக்கை மூடி வச்சுட்டு வருஷ கணக்கு சும்மா வைக்காம என்ன டைம்ல உங்களை படிச்சு விருப்பம் வருதோ அந்த டைம் படிங்க. விருப்பம் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிச்சுன்னு சொன்னா கொஞ்சம் ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுங்க. அந்த ஒரு ரூல் ஒன்று இருக்கு தெரியுமா, 25 சாரி 25-30 25-5 அப்படின்னு சொல்லி வந்து, சரியா? அதாவது 25 நிமிஷம் நீங்க கண்டினியூவா ஒர்க் பண்ணாண்டா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க, சரியா? ஸோ இதை வந்து யூஸ் பண்ணப்படி சைட்ல சில கழிக்கிறேன்னு தெரியுமா, படிக்கிற டைமுக்கு வந்து போன் யூஸ் பண்றே இல்லை. ரைட். அதாவது எக்ஸாம் கிட்டவா என்னன்னு சொன்னா அவங்க வந்து சோஷியல் மீடியா எல்லாம் வந்து இல்லாம ஆகுற, அதாவது டிலீட் பண்றோம், ஏன் ஃபோக்கஸ் இல்லாம ஆகும் சொல்லி. அப்படி ஒன்றும் இல்ல. 25 நிமிஷம் நீங்க கட்டாயமா படிச்சா 5 நிமிஷத்தை ரீல்ஸ் பாருங்க, வானம் அப்படி சொல்லல. அப்புறம் திரும்பவும் ரீல்ஸை பார்த்து முடிச்சுட்டு இந்த 25 நிமிஷத்துல படிச்சது உங்களுக்கு ஞாபகம் மீக்குதான்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ இல்லையா திரும்ப பாருங்க. அப்ப நீ திரும்ப ஒரு 5 நிமிஷம் ரீல்ஸை பார்த்தாலும் உங்களுக்கு திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணக்குள்ள உங்களோட மைண்ட்ல பதியும் அது. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஃபோக்கஸ் அவுட் பண்ணிட்டு மறுவா ரிமைண்ட் பண்ணி பாருங்க, இப்படித்தான். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு சரியான ஒரு ப்ரொசஸ் நடக்கும். ஸோ இனத்துல நீங்க இதோட சேர்த்து ஒர்க் பண்றேன்றாலும் நீங்க படிச்சு கொண்டிருக்கிற ஸ்டூடெண்ட்டா ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு நேரம் தான் படிச்ச போறேன், இந்த கான்செப்ட் நான் இந்த டைம் பீரியட்ல நான் படிச்சு முடிச்ச போறேன். ரைட். ஸோ அதுக்கு பிறகு ஒரு டைம் பீரியட் நான் ஒர்க்கும் பண்ண போறேன். ஸோ அப்படியே ஜஸ்ட் டைம் அலோகேட் பண்ணி படிங்க. இந்த டைம்ல தான் ஒர்க் பண்ணணும், இந்த டைம்ல தான் படிச்சணும், 12 மணி ஆங்காட்டியும் படிச்சணும், மார்னிங் 4 கிளம்பி படிச்சணும், இப்படின்னு ஒரு அது சிஸ்டம் ஒன்று இல்லை. இந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிடுறது வந்து யாரோ ஒரு பர்சன் தான், சும்மா போய் அவர் அப்படி செஞ்சுப்பாரு.
ரைட்? உங்களுக்கும் அதுதான் ஒர்க் ஆகுன்றது இல்ல. உங்களுக்கு விருப்பமான வேலையை செய்யுங்க. விருப்பமான மாதிரி இருங்க. படிச்சு கொண்டு ஒர்க் பண்ணுங்க. ரைட்டா? படிச்சு கொண்டு ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ண போய் தாண்டா படிச்சு எல்லாம் போறோம் அப்படின்னு ஒன்றும் இல்ல. டைம் எல்லாம் கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுட்டு போங்க. நீங்க ஷெட்யூல் பண்றது தான் உங்களோட டைம். நீங்க பிளான் பண்றது தான் உங்களோட டைம். உங்களோட லைஃப்பை நீங்க தானே இதாக்கணும். உங்களோட டைமை நீங்க தானே பிளான் பண்ணணும். இப்போ இன்னும் ஒருத்தர் பிளான் பண்ணி விஷயத்த நீங்க ஒர்க் பண்ணி எந்த ஒரு யூஸும் இல்லை. இல்லைங்க சார்? இப்போ அந்த விஷயத்த சரியா ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்க. ரைட்? அப்ப ஸோ உங்களோட கண்டென்ட் எல்லாம் வந்து நீங்க போடுறது வந்து எஜுகேஷன் ரிலேட்டடா என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடா போடலாம். செல்லிங்ஸ் ரிலேட்டடா உங்களோட அந்த பிசினஸுக்கு நீங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன்னு சொன்னா ஒன்று நீங்க உங்களோட சர்வீஸை நான் வந்து இப்படி இப்படியான சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றேன். சரியா? உங்களுக்கு இப்படி இப்படி டிப்ஸை யூஸ் பண்ணி உங்களோட பிசினஸை ப்ரொமோட் பண்ணலாம். இப்படி நீங்க அதுக்கேற்ற மாதிரி கைட் பண்ணிட்டு செல்லுங்க. நான் உங்களோட பிசினஸ் நான் மார்க்கெட் பண்ணி தரேன், இஷ்யூ இல்லை, இவ்வளோதான் அமௌண்ட் எடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு செல்லலாம். என்டர்டைன்மெண்ட் கான்செப்ட்ல போயிட்டு உங்களோட பிசினஸ் அந்த உங்களோட ப்ரொஃபைல்ட growth கூட்டலாம். சரியா? அதே போல ஒஃபர்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க தாக்கலாம். இது உங்களோட சர்வீஸை ப்ரொவைட் பண்றதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம். அது இல்லாம மத்தவங்களோட மார்க்கெட்டிங்கை நீங்க செஞ்சு கொடுக்கறதானே. மத்த பிசினஸ்ட மார்க்கெட்டிங்கை நீங்க தான் செஞ்சு கொடுக்க போறீங்கடா. அதுலயும் அவங்களோட கண்டென்ட் வந்து இந்த எஜுகேஷன் ரிலேட்டடா தான் போகணும். என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடா போய் தான் ஃபாலோவர்ஸ் எல்லாம் கூடும், ட்ரெண்ட் ஆகும். ரைட்? அதே போல வந்து செல்லிங் கான்செப்ட் நீங்க அதுக்குள்ள போட்டா தான் உங்களுக்கு வந்து அதுல கன்வர்ஷனா மாறும். அப்ப இத மெத்தட் எல்லாம் நாங்க எப்படி யூஸ் பண்ணி செய்யறது, எப்படி மணியா மாத்துறதெல்லாம் நாங்க கட்டாயமா படிச்சிடணும். ஓகே? கொஞ்சம் டீப்பா இதுல வந்து படிச்ச வேண்டி. பட் நார்மலா விளங்கிக்கோங்க. போட வேண்டிய கண்டென்ட்ஸ் எஜுகேஷனல், என்டர்டைன்மெண்ட் அண்ட் செல்லிங் பாயிண்ட்ஸ்ல வந்து நாங்க இதை கொண்டு போகணும் அப்படின்றத விளங்கிக்கோங்க. ஸோ கட்டாயமா எப்பவுமே வெளியூ கொண்டு இருக்கணும். உங்களை ஃபாலோ பண்றதுக்கான வெளியூ இருக்கணும். இப்ப நீங்க எங்களை ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொன்னா நாங்க உங்களுக்கு ஒரு வெளியூவான ஒரு கான்செப்டை தரோம். ஸோ அதோட தான் செல்லிங் பாயிண்ட்ஸ். அதையும் நாங்க வந்து இதுல இன்க்ளூட் பண்றது. ரைட்? அதே போல நீங்களும் நீங்க ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணி ஒரு பிசினஸ்க்கு நீங்க மார்க்கெட்டிங் செஞ்சுட்டு போறேன்டா அந்த செல்லிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எதனாலும் இந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க வாங்குங்க வாங்கன்னு சொல்லி கொண்டிக்கவான அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ல இவ்வளவு மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதுல இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ரைட்? இது மாதிரி வெளியே கொடுத்துட்டு தான் செல்லிங்கை வந்து நீங்க கொண்டு போகணும். ரைட்? ஸோ இது உங்களோட சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கிற அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ற உங்களோட பிசினஸுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க அப்படி மார்க்கெட் பண்ணி கொடுக்க போல மற்றவங்களோட பிசினஸை சேர்த்து தான் நீங்க மார்க்கெட் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கும் இதை யூஸ் பண்ணலுமா இருக்கும். ரைட்? ஸோ கட்டாயமா நீங்க கண்டென்ட் போடுற டைமுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுங்க. சரியா? மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட், அதாவது நீங்க இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்ண வானம் அப்படின்னு சொல்லி கண்டென்ட் போடலாம். உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் போடலாம். உங்களோட பிசினஸை வந்து மார்க்கெட் பண்ணி கொடுக்க எப்படி இருந்துச்சு, மார்க்கெட் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு எப்படி இருந்துச்சு. ரைட்? கிளைண்ட்ஸ் உங்களோட கிளைண்ட் சக்சஸ் ஸ்டோரிஸ் போடலாம் உங்களுக்கு. அதாவது என்கிட்ட ஒர்க் பண்ண இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோம்மேட் பேக்கரி உண்டு, ஹோம் பேக்கரி வந்து ஒருத்தர் செஞ்சு கொண்டு கேக் எல்லாம் செய்யறாங்க. அப்ப அவட பிசினஸ் வந்து நான் அவட பிசினஸ் மார்க்கெட் பண்ணி கொடுக்க எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது, அவருக்கு எவ்வளவு ஓர்டர்ஸ் வந்திருக்குது, அவட பிஹைண்ட் த சீன்ஸ் வீடியோஸ் எல்லாம், அதாவது நீங்க அவக்கு மார்க்கெட் பண்ணி கொடுக்க வீடியோ ஷூட் பண்ணது, டிசைன் பண்ணி கொடுத்த போஸ்டர், அவரோட பேசின டைம், அவரோட மீட்டிங் அட்டன் பண்ணது, இதெல்லாம் பிஹைண்ட் த சீனா போடுது. ரைட்? அப்படி போட்டு உங்களுக்கு வந்து கண்டென்ட்ஸா உங்களோட பிசினஸ் செய்யலாம். அதே போல மற்றவங்களோட பிசினஸ் செய்யறதுனால இதை யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க வந்து நான் ஒரு ஐடியா ஒன்று தாரேன். சரியா? இதை வச்சு உங்களுக்கு சரி இதுல இருக்கிற ஒவ்வொருத்தருமே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போறீங்க. எல்லா பிசினஸுக்குமே நீங்க சோஷியல் மீடியாவா மார்க்கெட்டிங்க செஞ்சு கொடுக்க போறீங்கன்னா கொஞ்சம் ரிசர்ச் ஒன்று பண்ணுங்க. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி நான் வந்து குடிக்கலும், என்ன மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணா சோஷியல் மீடியால எங்களுக்கு வந்து growth பார்க்கலாம், என்ன மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணாவே நம்மளுக்கு ஈஸியா சேல்ஸ் கொண்டு வரையில ஃபாலோவர்ஸ் கூடும் அப்படின்றத நீங்க போடுங்க உங்களோட பேஜ்ல. நிறைய பேர் விட்ற மிஸ்டேக்ஸ் அது என்னென்ன மிஸ்டேக் எல்லாம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல வந்து செய்யறாங்கன்றத நீங்க சொல்லி கொடுத்துட்டு நாங்க இந்த மிஸ்டேக் எல்லாம் ஒழுங்கா விடாம நாங்க ஒழுங்கா செஞ்சு தரோம்னு சொல்லி நீங்க பேசுங்க வீடியோல. ரைட்? இல்லாட்டி ஒரு போஸ்ட் ஒன்றை போடுங்க. உங்களோட நீங்க யாரு ஒருத்தர் வேலை செஞ்சு கொடுத்து அவட பிஃபோர் ஆஃப்டர் ரிசல்ட்ஸை போடுங்க, அவட சக்சஸ் ஸ்டோரிஸை போடுங்க, அவங்களோட பிஹைண்ட் த சீன்ஸ், அவங்களோட ட்ரெண்டிங் வீடியோஸை போடுங்க. சரியா? அதே போல நீங்க இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இல்லாதனால வர ப்ராப்ளமை வந்து ஒரு வீடியோவா போடுங்க, இல்லாட்டி கண்டென்ட்டா போடுங்க, ஒரு போஸ்டரா போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன்ஸை கொடுங்க. நான் இதை செஞ்சு தாரேன். ரைட்? நான் இதை செஞ்சு தாரனால எவ்வளவு ரிசல்ட்ஸ், எவ்வளவு பிசினஸ் வந்து டெவலப் ஆகிக்குன்றத நீங்க ரிசல்ட்ஸா காட்டுங்க. அப்ப இதை வச்சு இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இதை மட்டும் செஞ்சாலே உங்களுக்கு நிறையவே ஏர்ன் பண்ணலாம். ரைட்டா? நீங்க என்ன செய்யுங்கண்டா உங்களோட வாட்ஸ்அப்ல வந்து இல்லாட்டி கூகுள் மை பிசினஸ் தெரியும் இல்லையா, ஒண்டிக்குது கூகுள் மை மை பிசினஸ், இதுல போயிட்டு பார்த்தாண்டா இல்லாட்டி கூகுள் மேப்ல போயிட்டு பார்த்தா உங்களோட ஏரியாக்குள்ளுக்கு இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு மாவனல்லைக்குள்ளுக்கு இப்ப நான் என் ஏரியாவை சொல்றேன்.
மாவன்லேக்குள்ள கிளீரனா மாவன்லே சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் மெப்லையும் யார் யாரெல்லாம் பிசினஸ் செய்றாங்களோ அவங்களோட பிசினஸ் எல்லாம் அதுல காட்டும். அதை கிளிக் பண்ண அவங்கள்ட்ட ஃபேஸ்புக் இருக்குதா இன்ஸ்டாகிராம் இருக்குதான்னு சொல்லி எல்லாம் காட்டும். அப்ப அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போய் பாருங்க. அவங்க பேஜை சரியா மெயின்டைன் பண்ணிட்டு போறாங்களா இல்லையா, போடுற போஸ்ட் எப்படி இருக்குது, லைக்ஸ் எல்லாம் வருதா இல்லையான்றதெல்லாம் பார்த்து அதுல வந்து பிழைகள் எல்லாம் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்களோட பிசினஸ் வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து மெசேஜ் போடுங்க. இப்படிதான் உங்களோட ப்ரொஃபைல நான் பார்த்தேன். உங்களோட ப்ரொஃபைல்ல இந்த மாதிரியான பிழைகள் இருக்குது. ரைட், உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இல்ல, உங்களோட லோகோ இப்படி பிரச்சனை இருக்குது. ரைட், உங்களோட பயோல வந்து இப்படி நீங்க பிள்ளையா போட்டிக்கிறீங்க, உங்களோட கோல் டு ஆக்ஷன் ஒழுங்கா இல்ல. ரைட், ஸோ இதெல்லாம் நீங்க சரியா நீங்க அவங்களோட பேசி ரைட் வாட்ஸ்அப்ல அவங்களோட மெசேஜ் பண்ணி அவங்கள உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற மாதிரி மாத்திக்கொள்ளும். நான் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு தரேன், எனக்கு இவ்வளவு அமௌண்ட் தாங்க, இல்லாட்டி ஃப்ரீயா நான் ஒரு கிழமைக்கு நான் ஃப்ரீயா செஞ்சு தரேன், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா எனக்கு அமௌண்ட் பே பண்ணுங்க, இல்லாட்டி தேவையில்ல அப்படின்னுங்க. வேலை முடிஞ்சு குயிக்கா வருவாங்க. ரைட், உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆன மாதிரியும் இருக்கும். அதாயிக்கொள்ளலாம், ஒரு கிழமைக்கு ஃப்ரீயா செஞ்சு கொடுக்கும். அடுத்து வந்து இந்த ஃபைவர் அப்வொர்க்னு சொல்ற பிளாட்ஃபார்ம் சீக்கிரம் இது வந்து ஸ்கேம் தான் கூட, ஸ்கேம் கூட. அதனால நான் இதை வந்து ரெஃபர் பண்றது இல்லை, இதை விடுங்க. ஏமாத்துவாங்க, சல்லி தர மாட்டாங்க. ரைட், அதே பிறகு வந்து ஆர்கானிக்கா நீங்க வந்து உங்களோட ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து போட்டு நீங்க அதுக்கெல்லாம் எடுக்கலாம். உங்களோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி வாட்ஸ்அப்ல உங்களை ஃபாலோ பண்றவங்க உங்களோட கண்டெக்ட் லீடாக யாரும் பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்காங்கன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதே பிறகு வந்து நீங்க யாரும் சரி ஒருத்தர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ட்டு யாரும் சரி கேளுங்க. கேட்டு யார் சரி பிசினஸ் செய்யறாங்க இந்த லிங்க் பண்ணி விடுங்களே அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்க வந்து வேலையை செஞ்சு கொடுங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம், எதனாலும் ஒர்க் பண்ணணும், கண்டினியூவா ஒர்க் பண்ணணும். நீங்க இன்றைக்கு மட்டும் செஞ்சு பாக்குறது நாளைக்கு மட்டும் செஞ்சு பாக்குறது இல்லை, கண்டினியூவா செஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு நிறைய ஏர்ன் பண்ணலாம். ரைட், ஸோ இது முக்கியமானது உண்டு. அப்ப நீங்க கட்டாயமா கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் என்ன போடுறேன்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு ஹாய், நான் உங்களோட மெசேஜ் அதாவது உங்களோட பேஜை நான் வந்து பார்த்தேன், உங்களோட என்கேஜ்மெண்ட் எல்லாம் லோவா இருந்துச்சு, எனக்கு உங்களோட பேஜை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு சப்போர்ட் ஒன்று பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு வீக்குக்கு ஒரு 1 வீக்கு மாதிரி நான் ஃப்ரீயா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு செட்டிஸ் அதுலேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிச்சு ஒழுங்கா வந்துச்சுன்னு சொன்னா மட்டும் எனக்கு பே பண்ணி ஒர்க் பண்ணிடும். பட் ஒரு கிழமைக்கு நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா செஞ்சு தரேன் அப்படின்னு பேசுங்க. சரியா, ஃபெஸ்ட்டுக்கு. ஸோ இதை செஞ்சு நீங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு பிகினரா இருக்கிறதுனால ஒரு 15,000 30,000 வரை உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கு ஒருத்தர்கிட்ட எடுக்கல. நீங்க கொஞ்சம் டெவலப் ஆகிட்டீங்க, கொஞ்சம் நல்ல நாலேஜ் இருக்குது, மார்க்கெட்டிங் ஸ்கில் எல்லாம் ஒழுங்கவே இருக்குதுன்றா எவ்வளவு வேண்டாலும் ஏர்ன் பண்ணலாம். 30,000 மேல ஏர்ன் பண்ணலாம். அட்வான்ஸா போறேன்னா 1,00,000 மேல ப்ரைஸ் பண்ணிடும். ஸோ இப்படி நீங்க இந்த ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிக்கு போறேன்னு சொன்னா ஸ்கில், அதாவது எஸ்எம்எம் ஸ்கில் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். ஏன்னா இதுல விளையாடுற விஷயம் ஒன்று இல்லை. இது என்ன, அவங்க சம்டைம் பே பண்ண சொல்லுவாங்க, அதாவது பே பண்ணி ஹெட் ரன் பண்ண சொல்லுவாங்க. அப்படி ஹெட் ரன் பண்ற டைமுக்கு நீங்க சரியா டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹெட் ரன் பண்ணணும். அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி ஒர்க் பண்ணி கொண்டு தியரி படிச்சாக்கள் இல்ல, தியரியில வந்து சொல்லி கொடுப்பாங்க ஃபேஸ்புக்ல இப்படித்தான் ஹெட் ரன் பண்ணணும்னு சொல்லி. ஆனா ஹெட் ரன் பண்ண போல எந்த ஆடியன்ஸுக்கு எப்படி ரன் பண்ணணும், ரைட், எந்த போஸ்ட்டுக்கு எந்த மாதிரி ரன் பண்ணணும், எவ்வளவு பட்ஜெட் போட்டாண்டா எவ்வளவு ஆடியன்ஸை கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரியான வேலை எல்லாம் பிளான் பண்ணணும். ஒரு இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பர்ட் ஆன ஒருத்தர் தான் அதை சரியா பிளான் பண்ணி உங்களுக்கு சொல்லி தருவார். ரைட்டா, அப்ப இந்த விஷயங்களை வந்து நீங்க கட்டாயமா இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பர்ட் ஆன ஒருத்தர்கிட்ட வந்து படிச்சுக்கோங்க. ரைட், அப்படி நீங்க இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பர்ட் ஆன ஒருத்தர்கிட்ட படிச்சா மட்டும் தான் உங்களுக்கு சரியான பாத்தை காட்டி தரும், இல்லாட்டி நீங்க வந்து வைத்து மாட்டிக்கொள்ளைங்க. ரைட், அப்ப இங்கத்துல உங்களுக்கு மந்த்லி ஏர்ன் பண்ணிடும், இல்லாட்டி ஒரு சர்வீஸுக்கு நான் ஒரு போஸ்ட் ஒன்று இப்படி பூஸ்ட் பண்ணி தரேன் எனக்கு இவ்வளவு தாங்கன்னு சொல்லி, இல்லாட்டி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளவு ரீச் வந்தான்னு சொன்னா மட்டும் எனக்கு இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைசிங் மாடல்ஸ் வந்து கொண்டு வரல. ரைட்டா, அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் உங்களுக்கு படிச்சு கொள்றது. ஸோ அதே போல உங்களோட இன்கம்மை வந்து நீங்க ஸ்கேல் பண்றீங்க. இப்போ ஒரு கிளைண்ட் தான் உங்களுக்கு இருக்குதுன்னு வைங்களேன், 2 3 பேர் எடுத்துக்கோங்க. ரைட், அப்ப 2 3 பேரையும் உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணிக்கொள்ள இயலாம போய் டீம் ஒன்று பில்ட் பண்ணுங்க. இதே சேம் ஸ்கில் இருக்கிறாங்க இன்னும் உங்களோட சேர்த்துக்கோங்க. அவங்களுக்கு சேலரி கொடுத்து ஒர்க் பண்ணுங்க. அந்த வார இன்கம்ல இருந்து ஒரு ஹாஃப் அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. ரைட், ஆட்டோமேட் பண்ணிக்கோங்க டாஸ்க் எல்லாம். ரைட், அப்புறம் ஏஜென்சியா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வீட்டுல கேர்ள் ஓ போய் அப்படின்றதுல விஷயம் இல்ல, யாரா இருந்தாலும் ஒரு ஏஜென்சியை பில்ட் பண்ணணும். நீங்க ஒரு கேர்ள் இருந்தாலும் ஓகே, ஒரு போய் இருந்தாலும் ஓகே. எக்ஸாம்பிளுக்கு கென்வா எல்லாருக்கும் தெரியும், கென்வாட போன்ற ஒரு கேர்ள் தான். ரைட், இந்த கேர்ளோ போய் அப்படின்ட்டு சொல்றதுல இதுல வேறுபாடு இல்லை, யாருக்கும் எதையும் செய்யலாம். ஓகேவா?
ஸோ அந்த விஷயத்த சரியா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அவ்வளோ சிஸ்டமா நீங்க கொண்டு வந்து மெனுவல் ஒர்க் எல்லாம் குறைச்சி கொள்றோம், அவ்வளோக்கும் உங்களுக்கு உங்களோட இன்கமை ஸ்கேல் பண்ணலாம். ஸோ இனத்தை நான் சொல்லித்தாரது வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமா கொஞ்சம் இன்கமை ஜென்ரேட் பண்றதுக்கு இல்ல, ஒரு இண்டஸ்ட்ரியில பெரிய ஒரு டிமாண்ட்ல இருக்கிற ஒரு பெரிய பிசினஸ் மாடல் ஒன்றே கிரியேட் பண்றதுக்கு தேவையான ஸ்கில்ல தான் நான் இதுல உங்களுக்கு சொல்லித்தாரேன். உங்க எல்லாருக்கும் ஒரு ஏஜென்சி ஒரு ஏஜென்சி வந்து பில்ட் பண்ண ஏலும் அப்படின்ற லெவலுக்கு தான் நான் இதுல வந்து உங்களுக்கு சொல்லித்தாரது. ரைட்டா? வீடியோவையும் மைக்கையும் ஓப் பண்ணிக்கோங்க. ரிஃப்கா டைலரிங் சொல்லி போட்டீங்க. ஓகே ரைட். அப்ப நான் இதை சொல்லித்தாரது உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்றதுக்கு. அப்ப கென்வா அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, குயிக்கா டிசைனை மாத்தி போடலாம். அப்ப கென்வா எப்படி யூஸ் பண்றதை நான் உங்களுக்கு படிச்சு தர ரெடி ஆகிக்கிறேன். கேப்கட்ல வீடியோ எடிட் பண்றதுக்கு அது ஈஸி, அதையும் நாங்க சொல்லி தருவோம். அதே போல என்ன இன்ஸ்டாகிராம்ல எடிட் செய்யுது, அதுவும் ஈஸி. பெட்டா அதாவது பிசினஸ் சூட் இருக்குது மெட்டாட. ஸோ இதெல்லாம் ஷெடியூல் பண்றதுக்கு ChatGPT வந்து ஐடியாஸுக்கு, கிளவுட் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து சரியா யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னு சொன்னா உங்களுக்கு இந்த பிசினஸை ஈஸியா தனியால உங்களுக்கே செய்வோம் மேலும். அப்படி இல்லாட்டி உங்களோட டீம் ஒன்று பில்ட் பண்ணி அதுல இருந்தாக்கும் மேலும். ஸோ நீங்க கிளைண்ட் இப்படி சர்ச் பண்றேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட சுத்தி இருக்கிறாக்கள்கிட்ட வந்து அவங்களோட பேஜஸை பாருங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல வந்து லோ ரீச் இருக்குதான்னு சொல்லி பாருங்க. அவங்களுக்கு ரீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம், அதாவது ரீல்ஸ் இதெல்லாம் போட்டு ஸ்ட்ராட்டஜியை சரியா பில்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க. சரியா? அப்புறம் வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ் அண்ட் சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதே பாருங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா கிளைண்ட் எடுத்துக்கொள்ள மாதிரி இருக்கு. ரைட்? ஸோ நீங்க ஸ்ட்ராட்டஜி ஒன்று இல்லாம சரியான ஒரு பொசிஷன் பண்ணாம நீங்க வந்து இந்த மார்க்கெட்டிங் செய்யறேன்னு சொன்னா உங்களுக்கு வந்து சரியான ரீச் இருக்காது. ஸோ எப்படி ஸ்ட்ராட்டஜியா நாங்க வந்து சரியா கொண்டு போகணும், ரைட், ஆடியன்ஸ் யாரு, ரைட், சரியா இந்த சரியா அனலிட்டிக்ஸ் எல்லாம் சரியா போட்டு கொண்டு போறது, மத்தவங்களை காப்பி பண்ணி மட்டும் கொண்டு போறது இல்லாம நீங்க தனியா யூனிக்கான ஒரு ஐடியால கொண்டு போக பாருங்க உங்களோட பிசினஸ் பிளான். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை செஞ்சு அவங்களோட பிசினஸ் மார்க்கெட் பண்றனாலும் ஓகே, உங்கள்கிட்ட இந்த ஆப் இருந்தாலும் ஓகே. ஸோ இனத்துல நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை, நீங்க ஏர்ன் பண்ணணும்டா. இதுல இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஏர்ன் பண்ணணும்டா. முதல்ல இந்த வீக் 1, வீக் 2, வீக் 3 விடுங்க. ஏண்டா ஒரு வீக்ல நீங்க படிச்சு கொள்ளணும்னு அப்படி கேட்டா இல்ல, நிறைய நாள் போகும். சரியா? சில டைம் நீங்க ஒரு நாள்ல படிச்சு கொள்ளுவோமே இல்லை, அது உங்களோட சைடு தான் நிக்குது. முதல்ல நீங்க பேசிக்ஸை படிச்சுக்கோங்க. டெஸ்ட்டுக்கு செய்ய வேண்டிய வேலை இதுல இருக்கிற நான் ஒவ்வொருத்தருக்கா சொல்றேன். ரைட்? ஒவ்வொருத்தருக்கா நான் வந்து ஒவ்வொருத்தர பேரையும் சொல்றேனே. டெஸ்னி, ஆயிஷா, மானியா, மீரா, அம்மா, ரம்னா, திலோஷி, இல்மா, ஜாசின், ஹாபித், எம்ஏஎஃப் என்று போட்டிக்குது, மிஷான், நாதியா, மத்த ரிஃப்கா, ரிஸ்னா, சகுந்தலா, சில்மியான், ஒவ்வொருத்தருக்கா சொல்றேன்னா, உமர், ஜைனப், எல்லாருக்கும் நான் சொல்றேன். எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பேசிக்ஸா படிங்க. அப்போ உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு உங்களோட மார்க்கெட்டிங்க தேவையா, உங்களோட மார்க்கெட்டிங் அதாவது சோஷியல் மீடியா சர்வீஸ், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சர்வீஸ் நான் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க மார்க்கெட் பண்ணணும் தானே ஃபர்ஸ்ட்டுக்கு. அதை மார்க்கெட் பண்றது தேவையான கண்டென்ட்டை பிளான் பண்ணுங்க. அப்புறம் நீங்க வந்து அவுட்ரீச் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களோட பேசுங்க, போயிட்டு பேசி அவங்கள்ட்ட இருந்து ஆர்டர்ஸ் எடுங்க. அவங்கள்ட்ட இருந்து அப்புறம் கிளைண்ட் தானே, அவங்க தானே கிளைண்ட், அப்புறம் நீங்க வேலையை செஞ்சு கொடுங்க. அப்ப அதுக்கு பிறகு நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சாம்பிளா ஒரு ஃப்ரீயா செஞ்சு கொடுக்க பாருங்க கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா நீங்க இப்பதானே பிகினர். ஸோ நீங்க ஃப்ரீயா செஞ்சு கொடுத்த பிறகு உங்கள்ட்ட இந்த சரியான பெர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு சொன்னா அவங்கள்ட்ட இந்த மந்த்லி ஃபர்ஸ்ட்டுக்கு 15,000 ரூபாய் எடுங்க. ரைட்? இன்னும் சரியா பெர்ஃபார்ம் ஆகுதுன்னா 30,000 ரூபாய் எடுங்க. அதுக்கு கூடவே அவங்க தர ரெடின்னு சொன்னா நீங்க உங்களுக்கான டீமை பில்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கீழே நிறைய பேரை வேலையை போடுங்க. மந்த்லி 1,00,000 வரை மெடிக்கலும் ஒத்தர்ட்டின்னு. அப்ப உங்கள்ட்ட பேசிக் ஒரு 10 கிளைண்ட் வச்சுக்கொண்டாலே போதுமே. சரி, நீங்க தனியா செய்யறேன்டா, தனியா செய்யற, சரியா, நீங்க ஸ்கூல்ல இருக்கிறீங்க இல்லாட்டி ஏலவல் செஞ்சு விட்டீங்க, தனியா செய்யறேன்டா, ஒரு 4 கிளைண்ட்டை வச்சுக்கோங்க போதும். ஒரு 4 கிளைண்ட் இருந்து 15,000 ரூபாய் நீங்க எடுத்தாலும் மந்த்லி, சரி 15,000 ஆன 10,000 ரூபாய் எடுங்களே போதும். 10,000 ரூபாய், 10,000 ரூபாய் எடுத்து நீங்க வேலையை செஞ்சு கொடுத்தாலும் உங்களுக்கு 40,000 ரூபாய் ஈஸியா வருது. நீங்க ஒரு நாளைக்கு 2 ஹவர் ஒர்க் பண்ணா போதும். 2 ஹவர் ஒர்க் பண்ணா போதும், 40,000 மந்த்லி உங்களுக்கு earn பண்ணலாம். ஈஸி ஒர்க். ஆனா உங்களுக்கு இதெல்லாம் செய்யலும், நீங்க செய்ய வேண்டிய வேலை இதை லேர்ன் பண்ணணும். ஒண்ணு நீங்க செல்ஃபா லேர்ன் பண்றதா லேர்ன் பண்ணலாம், ஆனா ஒரு ஆர்டர் இருக்காது. நிறைய இடங்கள மிஸ்டேக்ஸ் வரும், டைம் போகும் செல்ஃபா லேர்ன் பண்ற டைமுக்கு. ஸோ கட்டாயமா ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒருத்தரோட டேச்சாவே நீங்க படிக்கிறது ட்ரை பண்ணுங்க. ஸோ இனத்துல ஸ்கில் ஒண்டிங்கிறது வந்து ஃப்ரீடம். யார்கிட்டையும் வேலையை போக தேவையில்ல, நீங்க தான் தனியாக ஒர்க் பண்ண போறீங்க.
உங்களுக்கு இருக்கிற இன்டர்நெட் வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்க போகுது. ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் அவ்வளவுதான். கண்டினியூவா ஒர்க் பண்ண கன்சிஸ்டன்சி இருந்தாண்டா உங்களோட சக்சஸ் இருக்குது. ஸோ இப்பதே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லேட்டர்ன்ற சொல்லி யோசிச்ச வானம். இல்லை நான் பொறவை பார்த்து கொள்றேன் இப்ப வானம் எனக்கு அப்படின்னு யோசிச்ச வானம். கட்டாயமா இப்ப ஸ்டார்ட் பண்ண பாருங்க. ரைட். ஸோ கிளைண்ட் எடுங்க, அவங்களோட பிசினஸ் ரிலேட்டடா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கான ஒரு நீங்க இப்ப கிளைண்ட் உங்களுக்கு வந்தேன்னு வைங்களே, நீங்க இப்ப இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. யோசிச்ச வானம் யாரும் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ஐடியா உங்களுக்கு வேணும். ஏன்னா அவங்களோட பிசினஸ் நீங்க வந்து மார்க்கெட் பண்றதுக்கு நீங்க அவங்களோட பிசினஸ் எப்படி மார்க்கெட் பண்ணலாம், உங்களோட பிசினஸ் நீங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன்னு செல்றவங்களோட பிசினஸ் இருக்குது இல்லையா, அதை மார்க்கெட் பண்றதுக்கு நாலேஜ் உங்களுக்கு வேணும். ஸோ இதுல எஸ்எம்எம் வந்து உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு எப்படி நீங்க கிளைண்ட் ஒன்று எடுக்கிற, ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எடுங்க, அப்புறம் அவங்களோட பிசினஸை அனலைஸ் பண்ணுங்க, அதுக்கான பிளான் ஒன்று பண்ணுங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்க, ரிசல்ட்ஸை ட்ராக் பண்ணுங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அமௌண்ட்டை வாங்கி எடுங்க. இவ்வளோதான் வேலை, பெரிய வேலை ஒன்று இல்லை. ஸோ கட்டாயமா இந்த மைண்ட் செட் உங்களுக்கு வேணும். ஸோ எப்பவுமே ஒரு மார்க்கெட்டரா நீங்க வந்து திங்க் பண்ணுங்க. ரைட். ஒரு மார்க்கெட்டரா ஃபீல் பண்ணுங்க. எப்பவுமே உங்களோட பிசினஸ் மட்டும் இல்லாம மற்றவங்களோட பிசினஸையும் க்ரோ ஆக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல வந்து நீங்க யோசிங்க. அப்பதான் உங்களுக்கு பெஸ்டான ஒரு அவுட்புட் எடுக்கலாம். ஸோ நான் இனத்துல எல்லாருக்கும் செல்றேன். ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட செல்லல, ஸ்கில்ல நீங்க படிச்சுக்கோங்கன்னு சொல்லி. சரியா, ஸ்கில்ல நீங்க படிச்சுக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு ஒன் பண்ணல. நான் உங்களுக்கான சரியான பாத்வேயை காட்டி தந்துட்டேன். ரைட். உங்களை எல்லாருக்கும் கிளைண்ட் எப்படி எடுக்கணுன்றதையும் சொல்லி தந்துட்டேன். அப்படி உங்களுக்கு கிளைண்ட் எடுத்துக்கொள்றதுக்கு பயம் அப்படின்ட்டுன்னா என்னையாலையும் கிளைண்ட் எடுத்து தரலாம். ரைட். ஆனா உங்கள்ட்ட இந்த ஸ்கில் இருக்கணும். ஸோ அதாவது நான் அப்படின்றதையும் தாண்டி, சரியா, நான் மட்டும் இல்ல, எங்கள்கிட்ட ஒரு பெரிய டீம் இருக்குது. ரைட். உங்கள்ட்ட இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே இண்டிவிஜுவலா கைட் பண்றதுக்கு, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் சரியான சப்போர்ட் தரத்துக்கு, உங்களையும் ஒரு டீமா சேர்த்து நாங்க கொண்டு போறதுக்காக எங்கள்கிட்ட ஒரு பெரிய டீம் இருக்குது. சரியா, ஒரு டீம். ரைட். இந்த டீம் உங்களை கைட் பண்றது ரெடி ஆகிக்கிற, ஆன்லைன்லயும் கைட் பண்றதுக்கு நாங்க ரெடி. இந்த ஸ்கில்ல படிச்சு கொடுறது, எப்படி மார்க்கெட் பண்ணணும், ஆடியன்ஸ் எப்படி செட் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் சைக்காலஜி ஒர்க் ஆகுது, எப்படி சோஷியல் மீடியா சரியா யூஸ் பண்றது, ரைட், ஏர்ன் பண்றதுக்கு எப்படி நாங்க கோல் டு ஆக்ஷனுக்கு மாத்திர விஷயங்கள், காப்பி ரைட்டிங், இதெல்லாம் நாங்க நிறைய பார்த்தோம் தானே. இது எல்லாத்தையும் உங்களுக்கு அட்வான்ஸா படிச்சணும் நீங்க கட்டாயமா. ரைட். அப்ப இந்த வெளிவான ஒரு விஷயம் வந்து நீங்க படிக்கிறேன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல படிச்சலாம். ரைட். அப்படி இல்லாட்டி ஒன் சைட்ல கெண்டியில உங்களுக்கு படிச்ச 7 ஒன் சைட்டா சின்ன ஒரு டைம் பீரியட்ல, 1 வருஷம் படிங்க 2 வருஷம் படிங்கன்னு சொல்லல, ஜஸ்ட் ஒரு சின்ன டைம் பீரியட் உள்ளுக்கு உங்களுக்கு இதை படிச்சதான் வித்தின் 3 months. ஓகே. வீக்குக்கு 2 தடவை எங்களோட நீங்க எங்கேஜ் ஆக போறீங்க. ஒரு 1 hour நைட் டைம்ல. சரியா, ஆன்லைன்ல நைட் டைம்ல. ஒன் சைட்னா சாட்டர்டே சண்டேஸ் வந்து உங்களுக்கு எங்களோட எங்கேஜ் ஆகி நாங்க ஃப்ரெண்ட்லியா அந்த என்வரான்மெண்ட்ல பழகுவோம். ஜஸ்ட் லைக் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே. ஸோ நாங்க டீச் பண்றாக்கள் அப்படின்ற மாதிரி இல்லை, நாங்க ஒரு மென்டரா, நாங்க ஒரு டீமா உங்களை கைட் பண்ண போறோம். ஒன் சைட்ல ஆன்லைன்லயும் அப்படிதான். ஸோ உங்களை ஒரு டீமா கைட் பண்ணி உங்களை எல்லாருக்குமே ஏர்ன் பண்றதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜியா வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர போறோம். உங்களை எல்லாரும் ஏர்ன் பண்ண வச்ச போறோம். அப்ப நீங்க செய்ய வேண்டியது எங்களோட ஜாயின் பண்ணி கொள்றது. வளைஞ்சா அப்ப இனத்துல உடனடியா இப்ப ஜஸ்ட் இந்த 2 days நாங்க யாருக்கும் செல்லல, நான் உங்களை எல்லாரையும் கைட் பண்றதுக்கு ரெடின்னு சொல்லி நாங்க செல்லவும் இல்லை பெருசா. நார்மலா வாட்ஸ்அப்ல வந்து ஒரு இதொண்டு தான் நாங்க போட்டோம். இப்பதே நாங்க 20 பேரை தான் கைட் பண்றது ரெடி. ஏன்டா இண்டிவிஜுவலா நாங்க வந்து கைட் பண்றேன்டா, இண்டஸ்ட்ரியில இருக்கிற அந்த எக்ஸ்பர்ட்ஸ் என்னாரு எனக்கு ஒரு 50-60 பேரெல்லாம் வச்சுக்கொண்டு கைட் பண்ணல, அது வந்து எஃபெக்டிவ் இல்லை. நான் 20 பேருக்கு மட்டும்தான் நான் கைட் பண்ணுவேன் இண்டிவிஜுவலா ஒரே டைம்ல. அதனால நீங்க உங்களோட சர்க்கிள் உள்ள கீதாக்களை மட்டும் ஃபர்ஸ்ட் செட் பண்ணி தாங்கன்னு சொன்னேன். அதே டைம்ல நான் எந்த சர்க்கிள் உள்ள கீதாக்கள் எங்கள்கிட்ட சர்க்கிள் உள்ள கீதாக்கள் எல்லாம் கம்ப்ளீட் இப்போக்கே 12 பேர் இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்றதுக்கு. இப்போ 12 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. சரியா, அப்ப இன்னும் இருக்கிறது வெறும் 8 பேருக்கான ஒரு இடம் தான். சரியா, வெறும் 8 பேருக்கான ஒரு இடம். அப்ப இது லீக்கிறவங்கல்ல இன்றைக்கே, ரைட், இன்றைக்கே அதாவது நீங்க அதாவது ஷியானா அப்படின்னு சொல்ற ஒருத்தர்கிட்ட தான் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிருப்பீங்க இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ல வந்து இந்த ஒர்க் ஷாப் ரிலேட் தான். ரைட். அவங்க தான் உங்களை சரியா கைட் பண்ண போறாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு எப்படி ஜாயின் பண்றது. ரைட். இந்த அட்வான்ஸான ப்ரோக்ராம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்ற ஒரு கோர்ஸ் தான். ப்ரொஃபஷனல் சர்டிஃபைட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டரா உங்களை மாத்துறதுக்கான இந்த ப்ரோக்ராம் 3 month உள்ளுக்கு
ஒரு கிழமைக்கு 2 கிளாஸஸ் மாதிரி நாங்க வந்து தாவி அதிலிருந்து தான் அவங்கள வந்து கைட் பண்ண போறது. அதாவது இண்டஸ்ட்ரியில இருக்கிற எக்ஸ்பர்ட், இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பர்ட் தான் உங்களை கைட் பண்ண போற. அப்ப இவர் வந்து இன்னும் 8 பேரை வந்து ஜாயின் பண்ணிக்கொள்றது ரெடி ஆகிக்கிற. ஸோ உடனடியா இப்பதே நீங்க வந்து அவங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது ஷியானான்றவங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து உடனடியா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த இதுகளுக்கு வரலாம். 8 பேருக்கு தான் இன்னும் இடம் இருக்குது. ஒருவேளை இது லீக்கிறதுல யார் யாருக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இப்ப சொல்லுங்களேன். இதை ஜாயின் பண்றது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரியா, யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஜாயின் பண்ணிலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க குயிக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 8 பேரை பார்க்க கூட வந்துச்சுன்னு சொன்னால் நான் பேசுறேன், நான் பேச ரெடி. ஏன்னா இன்ஸ்ட்ரக்டர் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி தான், ஆனா ஸ்ட்ரிக்ட் கூட இல்லை. சென்னல் தான் அப்படின்ற எனக்கு அந்த லொஜிக்கலா பாக்குறன்றது வந்து அவர்கிட்ட கொஞ்சம் கூடுதலான ஒரு விஷயம். ஒருத்தருக்கு படிச்சு கொடுக்குறேன்னு சொன்னா எனக்கு 20 பேருக்கு தான் படிச்சு கொடுக்கலும், அதுக்கு மேல படிச்சு கொடுத்தா எஃபெக்டிவ் இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் இல்லைன்ற மாதிரி தான் நிற்பாரு, அதுக்கு எடுக்க மாட்டார். ஸோ இன்னும் 8 பேருக்கு தான் இடம் இருக்குது. ஸோ அதனால ஜாயின் பண்ண ரெடின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க இப்போதே. இல்லாட்டி நான் பேரண்ட்ஸ்ட கேட்டு தான் செல்லணும், இன்னொருத்தட்ட கேட்டு தான் செல்லணும், இஷ்யூ வண்டியில் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுறவங்க ஓகே, 8 பேரை தாண்டி வந்தா நான் பேச ரெடி, அப்படி இல்லாண்டா இஷ்யூ வண்டி. ஓகே, அப்ப ரைட். இப்போ இது வந்து ஒரு கோர்ஸ் மெத்தட்ல தான் போக போகுது. நீங்க ஜஸ்ட் படிச்சுட்டு சும்மா இருக்கிறன்றது இல்லை, உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் பண்றது சோஷியல் மீடியா மார்க்கெட்டரா, சர்டிஃபைட் மார்க்கெட்டரா நீங்க வந்து மாறுவீங்க. ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டரா நீங்க மாறுவீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம், அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணியும். ரைட். அப்ப இங்கிலத்துல அதுக்கான அமௌண்ட்ஸ், ரைட், அதாவது நீங்க ஒரு வெளிவான ஒரு விஷயம் கிடைச்சிருந்தா. இப்ப நிறைய பேர் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனா இப்ப கூட பாருங்களேன், இனத்துல இதுல இருக்கிற இந்த காப்பி ரைட்டிங் அப்படின்றது, அதாவது காப்பி ரைட்டிங் சொல்ற அந்த ஒரு ஸ்கில், அதாவது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்கிற அந்த ஸ்கில்ல வந்து காப்பி ரைட்டிங்ல இருக்கிற ஸ்பெஷல் பண்ண ஒத்தரால தான் அதை வந்து சரியா படிச்சு தரலாம். ரைட். அப்ப சரியா படிச்சு தர அவர் வந்து ஒரு 2 hours டைம் எடுத்து உங்களுக்கு படிச்சு தரேன்னா அவர் ஃப்ரீயா படிச்சு தர மாட்டாரு, அவர் ஒரு அமௌண்ட் கேட்பாரு. அதனால அவருக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுத்தா மட்டும்தான் வெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சு. அப்ப நீங்க அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபா பே பண்ணி அந்த காப்பி ரைட்டிங்கை படிச்சேன்னு சொன்னால் அந்த 200 ரூபான்னு நீங்க இன்வெஸ்ட் பண்ணது உங்களுக்கு 20,000 மாற போகுது. ஏன்? காப்பி ரைட்டிங் ஸ்கில்லால. ஸோ நீங்க இன்வெஸ்ட் தான் பண்ண போறீங்க, உங்களுக்கு ரிட்டர்ன் வரப்போகுது. ஸோ டைம் இல்லாடி யோசிச்சவான. ஸோ நீங்க படிச்சிட அந்த கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு எப்படின்னு சொன்னால் ரெக்கார்டிங் எக்ஸஸ் நாங்கள் கண்டினியூவா தர போறோம். ஒவ்வொரு நாளுமே ரெக்கார்டிங் எக்ஸஸ் உங்களுக்கு கிடைச்சும் திரும்ப திரும்ப பார்க்கலாம். ஸோ டவுட்ஸ் இருந்தா டிரெக்டா இன்ஸ்ட்ரக்டரோட கனெக்ட் ஆகி அவரோட பேசலாம். ரைட். அவர் உங்களுக்கு இண்டிவிஜுவலா கைட் பண்றாரு. கோர்ஸ் டைம் மட்டும் இல்லாம கோர்ஸுக்கு பிறகும் உங்களுக்கு வந்து கண்டினியூவாவே எங்களோட என்கேஜ் ஆயிருக்கலாம், உங்களோட பிசினஸை ரன் பண்ணிட்டு போறதுக்கு. பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு நாங்க எங்களோட கிளைண்ட்ஸை செட் பண்ணி தருவோம். ரைட். எங்கள்கிட்ட நிறைய கிளைண்ட் இருக்கிறாங்க, ஃபாரின் கிளைண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கிறாங்க. பர்சனலா எனக்கு இருக்குது. ஓகே, பர்சனலா எனக்கு இருக்குது நிறைய கிளைண்ட்ஸ். நிறைய பேர்ட்ட கோல ஆன்சர் பண்ணிக்கொள்ள வழி இல்லாமிக்கிற அவ்வளோ வேலை தரனால கரைச்சல்னால நீங்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றதுன்னா உங்களுக்கு வேலை எடுத்து தரலாம். எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்திக்கிறேன், இப்போ ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே போல உங்களுக்கும் ஓகே எடுத்து தரலாம். ஆனா என்ன செய்யணும்? எங்களோட என்கேஜாகவே இருக்கணும். ஸோ இனத்துல ஒருத்தர் கோர்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் கேட்டிக்கிறாரு, பேமெண்ட் அப்படின்னா சாட்டர்டே சண்டேஸ்ல நைட்டுக்கு 8 மணிக்கு 8 o'clock, ரைட், 8 o'clock இந்த கிளாஸ் நடக்க போகுது. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இந்த கிளாஸ் வந்து நடக்க போறது 8 o'clock நடக்கும். அதே போல 8 to 9, 9:30, 10 அப்படின்ற மாதிரி போகும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 1000. ஓகே, 1500 வந்து 2000 தான் அட்மிஷன் ஃபீ. சரியா, 2000 தான் அட்மிஷன் ஃபீ ஆன்லைனுக்கு. பட் இன்றைக்கு ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு வந்து அதை குறைச்சி தரலாம். அதாவது இன்றைக்கு ரெஜிஸ்டர் பண்றேன்னா மட்டும் இதுக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி 1500 அரேஞ்ச் பண்ணி தரலாம். அதே போல மந்த்லி 9000 தான் வருது 3 month கோர்ஸ். ரைட். 3 month கோர்ஸ்ன்றனால மந்த்லி நீங்க அந்த அமௌண்ட் தான் பே பண்ணணும். பட் ஒன் சைட் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட. ஓகே, ஒன் சைட் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கூட. ஒன் சைட் வரவங்களுக்கும் வரலாம், இஷ்யூ இல்லை.
ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 1000 கூடும் அவ்வளோதான். ஓகேவா? அப்ப அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதே போல வந்து உங்களுக்கு இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், ரைட்? இன்வெஸ்ட்மெண்ட் நான் உங்களுக்கு அந்த என்னென்ன படிச்சு தரன்ற விஷயம் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? என்னென்ன படிச்சு தர போறேன்றதில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் லெவல் தான் நாங்கள் உங்களுக்கு படிச்சு தர போறது. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆல்ரெடி ஒர்க் பண்ற ஒருத்தர் மூலமா தான் நாங்கள் வந்து உங்களுக்கு கைட் பண்ண போறோம். சும்மா ஒருத்தர் இல்லை, இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதை படிச்சு முடிஞ்சு எப்படி ஏர்ன் பண்ணலாம்ன்ற ஐடியா உங்களுக்கு இருக்குது தானே? அதெல்லாம் தந்துட்டேன் உங்களுக்கு. எப்படி ஏர்ன் பண்ணணும், எப்படி கிளைண்ட் எடுக்கணும் எல்லாம் சொல்லி தந்துட்டேன். பட் உங்களுக்கு தேவைப்படுறது ஸ்கில் தான். ஏன்னா உங்களுக்கு வரப்போற கிளைண்ட் வந்து உங்கள்ட்ட இருந்து சரியான இதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால கட்டாயமா ஸ்கில் இருக்கணும். அந்த ஸ்கில்லை நான் உங்களுக்கு படிச்சு தருவோம். ப்ரொஃபஷனல் சோஷியல் மீடியா மார்க்கெட்டரா மாறுவீங்க வித்தின் 3 months. ஆன்லைன்ல வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே தேவையில்ல. ஃப்ரீலான்ஸ் பண்றதுக்கும் ரியல் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தருவோம். இப்போ டோட்டல் காஸ்ட்லியுமே 27,000 தான் முடியுது. ஏன்னா சர்டிஃபிகேட்டும் சேர்த்து நாங்கள் ப்ரொவைட் பண்றதுனால இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு ரிட்டர்ன் எடுக்கலாம். ஓகே, எப்படி ஏர்ன் பண்றன்றது நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் தானே, எப்படி எல்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படி. ஸோ அதுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஜஸ்ட் 27,000 தான் காஸ்ட்லி வரப்போகுது. நீங்க ஒரே அடிக்கு பே பண்ண தேவையில்ல, இன்ஸ்டால்மெண்ட்ல போகலாம், ரைட்? அதே போல நான் உங்களுக்கு என்னென்னலாம் படிச்சு தர போறேன் அப்படின்ற ஒரு ஐடியாவே நான் உங்களுக்கு தாரேன். நான் உங்களுக்கு நார்மலா செல்றேன். ஓகே, நான் என்னென்னலாம் படிச்சு தர போறேன்றத வந்து நான் உங்களுக்கு நார்மலா செல்றேன் நீங்க, ரைட்? ஓகே, இது யாருக்கும் நாங்க வந்து பெருசா டீடைல்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறது ஒன்று இல்ல. உங்களுக்கு நார்மலா செல்றேன். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து இன்ட்ரடக்ஷன் டு சோஷியல் மீடியா, அந்த ப்ரொஃபஷன் உள்ளுக்கு வாரேன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலமா நீங்க எப்படி எல்லாம் ஏர்ன் பண்ணலாம், எந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம், எந்த மாதிரியான ரோட் மேப், எப்படி கிளையண்ட் எடுக்கிறன்றது இப்ப சொல்லி தந்தேன் தானே. இதை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு சொல்லி தருவோம். அப்புறம் வந்து மார்க்கெட்டிங்கையும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்குக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு படிச்சு தரதோட இந்த ரிசர்ச் பண்ணி எப்படி ப்ரொஃபிட்டா மாத்துறது, மார்க்கெட் எப்படி ரிசர்ச் பண்றது, ஆடியன்ஸ் எப்படி செட் பண்றது, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தருவோம், ரைட்? அதுக்கு பிறகு வந்து கிளையண்டோட நீங்க எப்படி பேச போறீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. உங்களோட கிளையண்ட் எடுக்கணும்னு சொன்னா உங்களுக்கு கிளையண்டோட நீங்க எடுக்கணும்டா, அந்த கிளையண்டோட நீங்க எப்படி அவங்கள கன்வெர்ட் பண்ணணும், ரைட்? மத்த பிசினஸுக்கு எப்படி நீங்க கிளையண்ட் எடுத்து கொடுக்க போறீங்க, ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன், கிளையண்ட் சைக்காலஜி, சரியா? கன்சியூமரிசம் நாங்க சொல்லுவோம் அதை. அந்த கன்சியூமரிசம் சேர்த்து நாங்க உங்களுக்கு வந்து படிச்சு தர போறோம், கிளையண்ட் சைக்காலஜில இருந்து. அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு மெயினா இந்த கூகுள் ஒர்க் ஸ்பேஸ், மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனலிசம், ரைட்? இதெல்லாம் நாங்க எப்படி யூஸ் பண்ண போறோம், இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரப்பாங்க, ரைட்? அதே போல இந்த கிராஃபிக் டிசைன் அண்ட் வீடியோ எடிட்டிங்கே நாங்க இதுல இன்க்ளூட் பண்ணுவோம். அதையும் நாங்க படிச்சு தரோம். அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் இதாக்கி டிசைன் பண்ணலாம். இப்போ சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், கம்யூனிட்டி ஹேண்ட்லிங், ரைட்? எப்படி நாங்க வந்து பெய்ட் அட்வர்டைசிங் செய்ய போறோம், மெட்டால இருந்து நாங்க எப்படி எட் ரன் பண்ண போறோம், ரைட்? அதுல ஆடியன்ஸ் எப்படி செட் பண்றது, அட்வான்ஸ் எட்ஸ், கன்வர்ஷன் ஃபனல்ஸ் எல்லாம் நாங்க எப்படி செட் பண்ண போறோம், எப்படி நாங்க வந்து கன்வெர்ட் பண்ண போறோம், 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண எப்படி நாங்க அதை 1,00,000 மாத்த போறோம், ரைட்? எப்படி நாங்க அனலைஸ் பண்றது, ப்ரொஃபஷனலான ரிப்போர்ட்டிங்ஸ் நாங்க எப்படி கிளைண்ட் கொடுக்க போறது, ரைட்? எப்படி நாங்க வந்து பிரைசிங் செட் பண்றோம், நீங்க ஒர்க் பண்றதுன்னு எப்படி பிரைசிங் செட் பண்ண போறது, ரைட்? இது எல்லாமே நான் உங்களுக்கு படிச்சு தர போறேன். பட் என்னன்னு சொன்னா இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனல், அதாவது இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் தான் உங்களுக்கு டீச் பண்ண போறாரு. சும்மா யாரோ ஒருத்தர் இல்ல, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ், ரைட்டா? அப்ப இவங்க தான் உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி நிறைய கம்பெனில வந்து ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறவங்க அப்படின்றது. ஓகே அம்மா ரணஸ், நீங்க பிசினஸ் கொண்டுக்கு கூகுள் மை பிசினஸ் பேஜ்ல, அதாவது ரியல் டைம் ப்ராக்டிக்கல் டெமோ எட் ரன் பண்ணி காட்ட சொல்றீங்களா? அதெல்லாம் வந்து அட்வான்ஸா செய்ய வேண்டியது. அதை நாங்க வந்து எங்கள்கிட்ட அந்த கோர்ஸ், அதாவது அந்த ப்ரோக்ராம்ல தான் நாங்க வந்து உங்களுக்கு அதை சரியா டீச் பண்ண போறோம். ஓகேவா? இதெல்லாம் ரன் பண்றதெல்லாம் ஒரு வீடியோ எடிட் பண்றதுக்கு என்னட்டா ஒர்க் பண்ற ஃப்ரீலான்சர் ஒரு வீடியோ 30 செகண்ட்ஸ் டு 45 செகண்ட்ஸுக்கு வீடியோ எடிட் பண்றது மட்டும் 2,000 ரூபாய் எடுக்கிறாரு, சரியா? உங்கள்கிட்ட வீடியோ எடிட்டிங்கும் இருக்குது, ஏஐ யூஸ் பண்றதால, அதாவது உமரைசர்ட்ட வந்து வீடியோ எடிட்டிங்கும் ஏஐ யூஸ் பண்ற நாலேஜும் இருக்கிறதுனால உங்களுக்கு அதை வச்சு ஏர்ன் பண்ணலும். அடுத்தது ரிஸ்னா டைப்பிங் எக்ஸாம் பேப்பர் அதெல்லாம் உங்களுக்கு இதாக்கணும்னு சொன்னா ஓகே, உங்களுக்கு வந்து டீச் பண்றதுக்கான ஸ்கில் இருக்குதுன்னா அதையும் உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலமா உங்களோட பிசினஸ், அதாவது நீங்க டைப்பிங் செய்யறது அதெல்லாம் வந்து இதாக்கலாம். இப்போ வாய்ஸ் டைப்பிங் இருக்கு, நீங்க ஜஸ்ட் டைப்பிங் கொடுக்குறன்றதை விட வாய்ஸ் டைப்பிங் மூலமா ஏஐஎம் யூஸ் பண்ணி உங்களுக்கு இன்னும் வேலையை ஈஸி பண்ணலாம். அப்ப அந்த சர்வீஸ் எப்படி ப்ரொவைட் பண்றது நீங்க, ஓகேவா? ஸோ இதுகளை வந்து ஆக்கலாம். அடுத்து நாதியாக்கு இருக்குது
சிங்கள தெரியும்டா உங்களுக்கு சிங்களத்துல சிங்கள ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம். ரைட். ஆன்லைன் பிசினஸ் ஒன்றும் செஞ்சு கொண்டிருக்கிறீங்கன்னா சரி. இது நிறைய பேர். அடுத்தது மிஷானுக்கு வீடியோ எடிட்டிங் ஃபோட்டோ எடிட்டிங் இதெல்லாம் தெரியும்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க. சில்மியா சேல்ஸ் பண்ணலாம், ஆன்லைன்ல பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கீங்க. ஓகே, எல்லா டைம் ஸ்கில் இருக்குது, இதை வந்து நீங்க மாத்துங்க. ரைட்டிங், ஸ்பீச், இல்மாக்கோ வந்து தமிழ் நல்லா எழும், அனௌன்சிங், வாய்ஸ் வாய்ஸ் தலை செய்யறது. யூடியூப் சேனலோட மீக்குதுன்னா இல்மாட யூடியூப் சேனல் என்னோட அந்த ஆஃபீஸ் நம்பர் இருந்து அவங்களோட யூடியூப் சேனல்ல கொஞ்சம் எனக்கு அனுப்பிடுங்க, நான் பாக்குறேன். ஓகே இல்மா, ரெஜிஸ்டர் பண்றேன்டா ஷியானாவை கான்டாக்ட் பண்ணுங்க. ஷியானா நம்பர் இருக்குதானே உங்களை கான்டாக்ட் பண்ணவர், உங்களுக்கு ஜூம் லிங்க் சென்ட் பண்ண. அவங்கள்ட்ட இன்றைக்கு சொல்லுங்க, இப்பதே சொல்லுங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி அவங்க டீட்டெயில்ஸ் போட்டு சென்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஆயிஷா சுல்தான், ப்ராப்ளம் சால்விங், ட்ராவிங் இருக்குது, டிசைனிங் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுறேன்டாலே அது கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் பெஸ்ட். ஓகேவா? அது மூலம் உங்களுக்கு ஈஸியா கன்வெர்ட் பண்ணலாம் மக்களை. ரிஃப்கா ஹேண்ட்பேக்ஸ் நீங்க செய்றீங்க, அப்ப உங்களுக்கு அதை பிசினஸா மாத்தலாம். ஆன்லைன்ல உங்களோட பிசினஸை வந்து நீங்க ப்ரோமோட் பண்ணுங்க. ஷிஃபானியா நல்லா ஸ்டிச் பண்ணலாம், ஹெனா ஆர்டிஸ்ட். ஓகே, உங்களுக்கும் இதை வந்து ஈஸியா மாத்தலும், உங்களோட பிசினஸை ப்ரோமோட் பண்ணலும். ஹாபிட் லோகோ செய்வீங்க, சம் ஏஐ டூல்ஸ் மீடியம் லெவல்ல. ஓகே, போஸ்டர் மேக்கிங், கேன்வா, சிவி கிரியேட் பண்றது. சிவி கிரியேட் பண்றது இப்ப நிறைய பேருக்கு சிவி கேட்டது அவன் வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருக்காங்க. அப்ப இவங்க மாதிரி ஆட்களுக்கு வந்து சிவி கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு பெட்டர். ஓகே, அடுத்தது அம்னா. நான் லிஸ்ட் ஒன்றே போட்டிக்குதா, இங்கிலீஷ் டைப்பிங், தமிழ், டேட்டா என்ட்ரி, பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்குது, கேன்வா, பேசிக் ஏஐ, கிராஃபிக் டிசைன், சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஓகே, நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. இந்த ஸ்கில் எல்லாம் இருந்தாலே உங்களுக்கு வந்து ஈஸி. நம்பர், ஆஃபீஸ் நம்பர். உங்களோட இதை அனுப்பிடுங்க இல்லமா எனக்கு யூடியூப் சேனல்ல நான் பாக்குறேன். அமீரா, மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு, எபெக்ஸ் சௌரில் ஒர்க் பண்ணிக்கிறீங்க. ஓகே ரைட். இப்போ எனக்கு உங்களால் டீக்கிற டவுட்ஸ் டவுட்ஸ் இருக்குது, அவங்களோட கொஷன்ஸ். உங்களோட சுச்சுவேஷன் எப்படி, நீங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்கிறீங்க, பட் என்ன விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் என்ன கொஞ்சம் அப்டேட் பண்றீங்களா? இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பேசுங்க. நீங்க ஏர்ன் பண்ணணும், இந்த சோஷியல் மீடியா இதை படிச்சணும், பட் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ், உங்களுக்குன்னு ஒரு ஏஜென்சி ஒன்று ஆக்குறதுக்கு சரியான டீம், உங்களை விட ஸ்மார்ட்டானாக்களை எடுங்க. அம்மாரானஸ், உங்களை விட ஸ்மார்ட்டானாக்கள், உங்களை விட நல்லா வேலை தெரிஞ்சாக்கள் யாரு இருக்கு. இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ல படிச்சு கொடுத்தா அவங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்வாங்க. மணிக்காக மட்டும் ஒர்க் பண்ற அப்படின்றவங்களை தாண்டி மணிக்காகவும் சரி, ஒரு வேலையை சரியா செஞ்சு முடிச்சணும் அப்படின்ற மைண்ட் செட் உள்ளாக்கள் இருந்தாலும் சரி, அவங்கள ஃபர்ஸ்ட்டுக்கு ஹையர் பண்ணுங்க. கலைஞ்சா சில கழிப்பாங்க, சிவியை சென்ட் பண்றோம் இல்ல சரியா, அவங்கள வந்து என்ன வேலைன்னு தெரியா, என்ன வேலைன்னு தெரியா, சேலரி எவ்வளவு வேண்டி கேட்குற. இவங்கெல்லாம் அவங்க அந்த சரியான வேலையை செய்யாதாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்கள் எடுக்கவான மாட்டா ஒழுங்கா ஒர்க் பண்றாங்க. நீங்க இதாக்கிட்டு சரியான டீமை பில்ட் பண்ணிக்கொண்டு அதுக்கு பிறகு நீங்க ஏஜென்சி ஒன்றுண்டா ஃபெஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர்ஸ் அதெல்லாம் வாங்கி போட்டுரும், அப்படிலாம் தேவையில்ல. ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட்லேருந்து இந்த டைமுக்கு தான் ஒர்க் பண்ணணும். ஒரு சிஸ்டமா பில்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைமுக்கு நான் இப்படி ஒர்க் பண்ண போறேன், ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் நான் வந்து கன்வெர்ட் பண்ண போறேன், இவ்வளோ லீட்ஸ் நான் எடுக்க போறேன், இவ்வளோ மணியை நான் வந்து உள்ளுக்கு எடுக்க போறேன், இப்படின்னு ஒரு பிளான் ஒன்று எடுத்துக்கோங்க, பிசினஸ் பிளான் உண்டு. ஸோ அந்த பிசினஸ் பிளான் நீங்க எடுத்தாண்டா அதுக்கு அடுத்த மாதிரி செஞ்சுட்டு போகலாம். ரைட். நீங்க எங்க எப்படி கிளைண்ட் பிடிச்ச போற, எப்படி மனிதாக போற, எப்படி டீமுக்கு எந்தெந்த மாதிரியான நீங்க வேலையை பிரிச்சு கொடுக்க போற, எப்படி அதை ரன் பண்ண போறோன்ற கம்ப்ளீட் ஐடியாவே நீங்க எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ உங்கள்கிட்ட அந்த பிஸ்னஸ் பிளானை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். ஓகேவா? வேற சில டவுட்ஸ், என்ன சில டவுட்ஸ்? ஸோ கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்றவங்க குயிக்காக இன்றைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒன் சைட் வரவங்களுக்கும் வரலாம் கேண்டியில். ஓகே, டவுட்ஸ் இருந்தாண்டா கேட்கலாம். பட் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஏதாலும் உண்டு, ஏதாலும் உண்டு, அவங்கள கைட் பண்ணுறது ரெடி ஆகி.
After creating my business plan, I can. ஓ நீங்க அதை ஆக்கிட்டு என்னைய கான்டாக்ட் பண்ணுங்களேன், அவ்வளோ நான் தாக்குறேன். நம்பரை போட்டு என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு சரியா அம்மார் அம்மார் அனஸ் நீங்க அதை இதாக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்க. ரைட், பர்சனல் எனக்கு மெசேஜை போடுங்க, நான் உங்களுக்கு மற்ற விஷயங்களை அவங்களோட நான் பேசிக்கொள்றேன். ஓகே, கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்றது நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். எங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்லேருந்து தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரியா, அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்லேருந்து தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் எது இருந்தாலுமே கான்டாக்ட் பண்ணுங்க. ரைட், உங்களை இண்டிவிஜுவலாக நான் வந்து கைட் பண்ணுறேன். என்ன இருந்தாலும் சரி, சரியா, எது இருந்தாலும் சரி நான் உங்களை கைட் பண்ணுறேன். உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், என்ன சரி உங்களுக்கு ஏர்ன் பண்ணணும், என்ன சரி பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குதா, எது இருந்தாலும் பரவாயில்ல, பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களை இண்டிவிஜுவலாக கைட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. அப்போ டவுட்ஸ் என்ன சரி இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி இதாக்கினாக்க குயிக்காக இப்போதே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணா அதோட ப்ரொசீஜர் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ உடனடியாக இப்போதே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, குட் நைட்.